நோ ப்ராப்ளம். ஓகே, லேர்ன் ஆட்டோமேஷன்ற ப்ராஜெக்ட்குள்ளே சோர்ஸ் இருக்குது. ஓகே, நீ இம்போர்ட் பண்ணதை ஃபஸ்ட்டு காமிங்க. ப்ராஜெக்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள். லேர்ன் ஆட்டோமேஷன் அந்த ப்ராஜெக்டை ப்ராஜெக்ட் ஃபோல்டர் மேலே போங்க, கொஞ்சம் மேலே. அது ப்ராஜெக்ட் ஆட்டோமேஷன், அந்த லேர்ன் ஆட்டோமேஷன் கிளிக் பண்ணுங்கள். அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். வெயிட் எதுவும் பண்ணாதீங்க. ரைட் கிளிக் பண்ணுங்கள். அதே build path, configure, என்னாச்சுங்க? ஒரு விண்டோ ஓப்பன் ஆகணுமே ஆச்சா? மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, ஹேங் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். எனக்கு மவுஸே உங்களுக்கு வரலங்க. பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டுருக்கு. ஓகே, கிளாஸ் பாத்தில் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கீங்க. ஓகே, அப்படியே இருங்க. ஒரு சின்ன மிஸ்டேக் நீங்கள் பண்ணிக்கிறீங்க. என்னென்னு சொல்லவா? நீங்கள் வந்து சோர்ஸ் ரைட் கிளிக் பண்ணி இம்போர்ட் பண்ணிக்கிறீங்க. அந்த சோர்ஸோட ஏரோ கிளிக் பண்ணுங்களேன். இந்த சோர்ஸில் எல்லாம் வெளில வந்துடுங்க. எஸ்ஆர்சி ஃபோல்டர் இருக்கு இல்லையா, அதோட ஏரோ கிளிக் பண்ணுங்கள். இது க்ளோஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி போகக்கூடாது. க்ளோஸ் பண்ணிடுங்க. எஸ்ஆர்சி கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் இங்கே பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து ப்ராஜெக்ட் ரைட் கிளிக் பண்ணி பில்டு பார்த்து போட்டிருக்கணும். உங்கள் ரெஃபரன்ஸ் லைப்ரரி எங்கே வந்திருக்கு பாருங்கள். அது வெளியில் அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. நீங்கள் எல்லாமே டிலீட் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேருந்து பண்ணுங்கள். அதாவது ப்ராஜெக்ட் ரைட் கிளிக் பண்ணி அந்த ஃபுல் ப்ராஜெக்ட்டுக்கும் சில நேம் கான்ஃபிகர் பண்ணிடணும். நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஃபோல்டருக்கு பண்ணியிருக்கீங்க. ஸோ வெளியில் வந்து அது லைப்ரரி எடுக்க முடியல. நீங்கள் இதை ஃபுல்லாக டெலிட் பண்ணுங்கள். இந்த கோடில் உள்ள எதுவும் இல்லை இம்பார்ட்டண்ட்டாக டெலிட் பண்ணிட்டு இப்போ கையோடு முடிச்சிடலாம். இருக்குங்க, செக் பாக்ஸ் டிக் பண்ணுங்கள். லோக்கல்லையும் டெலிட் ஆகிக்கும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஜாவா ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க. பில்டு பார்த்து போயிட்டு அதுக்கு முன்னாடி லோக்கல் நீங்கள் டவுன்லோட் பண்ணது ஒரு காமிங்க. சில நேம் எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்கன்னு காமிங்க. ஓகே, டிரைவர் இங்கே இருக்குது. அப்படியே பேக் கொடுங்க. அந்த டாப் ஏரோ கொடுங்க. ஓகே, இப்படியே போங்க. இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படி தானே? இதுக்குள்ளே போங்க. இல்லை சில நேம் ஜாவா 4.3.4. ஓகே பேக் வந்துடுங்க. இது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் ப்ராஜெக்ட் வந்துட்டு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு அந்த ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஞாபகம் இருக்குல்ல? இல்லை, நீங்கள் ஃபினிஷ் கொடுத்துடலாம். இது சஜஷன்ஸ் வந்துட்டுருக்கும், அது தேவையில்லை நமக்கு. இப்போ உங்கள் பேக்கேஜ் மாடியூல் ஜேசன் ஒன்று வந்திருக்கும். அந்த ஜாவா ஃபைல் வந்தால் நீங்கள் டெலிட் பண்ணிடுங்க. அது வேண்டியதில்லை. பை டிஃபால்ட் ஜாவா லைப்ரரி உங்களுக்கு வந்துடுச்சு. எஸ்ஆர்சிக்குள்ளே போயிட்டு அதை டெலிட் பண்ணிடுங்க.
இப்போ ப்ராஜெக்ட் ரைட் கிளிக் பண்ணி அந்த சோர்ஸை தூக்கி போடுங்க பில்டு பாத்தில். கிளாஸ் பாத் செலக்ட் பண்ணிவிட்டு போங்க. செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு என்டர். எனி ஒன் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு இருங்க. இதில் அந்த ஜிப் ஃபைல் உள்ளே இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது அது இருந்தால் டெலிட் பண்ணிடுங்க. ஓகே போகலாம். வெயிட் இது ஃபுல்லாக இம்போர்ட் ஆகட்டும். அப்ளை கொடுத்து அப்ளை அண்ட் க்ளோஸ் கொடுங்க. ஓகே, இப்போ மறுபடியும் ப்ராஜெக்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அங்கே ரெஃபரன்ஸ் லைப்ரரி ஆட் இருக்கான்னு பாருங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். இன்னும் ஆகலை, உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. ரைட் கிளிக் பண்ணி ரெஃப்ரெஷ் ப்ராஜெக்ட் ரைட் கிளிக் பண்ணி. உங்கள் சிஸ்டம் ஸ்லோவாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. ஓகே, ரெஃபரன்ஸ் லைப்ரரி ஆட் ஆகிடுச்சு. இப்போ எம்டி சோர்ஸ் ஃபோல்டர் இருக்குது. ஓகே, இப்போ சோர்ஸ்குள்ளே போய்ட்டு ஒரு பேக்கேஜ் ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிங்க. டம்மியாக ஏதோ ஒரு நேம் வச்சுட்டு. ஸ்மால் லெட்டர் ஸ்டார்ட். ஓகே, அப்படி ஒரு கிளாஸ். பேக்கேஜ்குள்ளே கிளாஸ். இப்போ கிளாஸ் க்ரியேட் பண்ணால் வெளியில் வந்துடும். கரெக்டாக பேக்கேஜை ரைட் கிளிக் பண்ணி கிளாஸ். கிளாஸ்க்கு வந்து ஃபஸ்ட் நேம் மட்டும் கேபிட்டல். ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, பப்ளிக் மெத்தட் செலக்ட் பண்ணிக்கங்க, அதுவும் எடுத்துக்க. ஓகே, இப்போ சும்மா அந்த ஜேசன் ஃபார்மேட்டில் கோட் சொன்னோம் இல்லையா, சிஸ்டம் இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு அந்த கோட் போடுங்க. ஓகே, சிஸ்டம் SY ஸ்மால் எஸ் மட்டும் கேப்ஸ். கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுங்க, வந்துடும். ஜாவா லாங் இருக்கும், செலக்ட் பண்ணிக்கங்க. டபுள் கிளிக், இல்லைன்னா என்டர். எனிதிங் இஸ் ஃபைன். இல்லை செலக்ட் ஆகலை. டாட் செட் ப்ராப்பர்ட்டிஸ். நீ பாதி டைப் பண்ணி அங்கேயே வந்துடும் செகண்டில். செட் எஸ் போடணும், ஜி போட்டிங்க. ஸ்ட்ரிங் கீ ஸ்ட்ரிங் வேல்யூன்னு இருக்கு இல்லையா, அது அந்த செட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. டபுள் கிளிக். இங்கே வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே டிரைவருடைய நேம் அந்த நல்ல தூக்கிடுங்க. வெப் டிரைவர் என்ன ப்ரௌசரோ அந்த ப்ரௌசர் அதோடைய நேமு டாட் டிரைவர். டாட் கொடுங்க. வெப் டிரைவருக்குள்ளே என்ன டிரைவர்னு சொல்கிறீங்க, அதுக்குள்ளே குரோமு அதோடைய டிரைவர், அதுதான் மீனிங். இப்போ டிரைவருடைய பாத் கொடுக்கணும், பேக் ஸ்லாஷில் வரணும். அந்த கண்டிஷன் பார்த்துக்குங்க. நீங்கள் வந்து அது டவுட்டாக இருக்குன்னா உங்கள் லோக்கலில் அந்த டிரைவர் இங்கே இல்லை, நெக்ஸ்ட் செட்டுக்குள்ளே லோக்கல் போங்களேன். விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் உள்ளே போங்க. டிரைவர் பார்த்து ரைட் கிளிக் பண்ணால் ப்ராப்பர்ட்டிஸ்லேயே நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படியே ரைட் கிளிக் பண்ணுங்கள், அவ்வளோதான். இப்போ டிக்குள்ளே ப்ரௌசர் டிரைவர்னு ஒரு ஃபோல்டர் இருக்கீங்க, அது வரைக்கும் இது கொடுக்கும். ஃபைல் நேமும் எக்ஸ்டென்ஷன் நீங்கள் போட்டுக்கணும். காப்பி பண்ணிக்கங்க. இந்த ஃபஸ்ட்டு டபுள் ஸ்லாஷை தூக்கிடுங்க. டி இருந்தால் போதும்.
இங்கே அதுவே வந்து உங்களுக்கு டபுள் ஸ்லாஷ் சஜஸ்ட் பண்ணி கொடுத்துருது. ஸோ நோ ப்ராப்ளம். அடுத்து லாஸ்ட்டில் மறுபடியும் டபுள் ஸ்லாஷ் போட்டு ஃபைல் நேம் டாட் அதோட எக்ஸ்டென்ஷன் என்ன, இதோட ஃபைல் நேம் குரோம் டிரைவர் அப்படின்னு நீங்கள் போட்டுருங்க. எல்லாமே ஸ்மால். இங்கே நீங்கள் நேம் மாற்றினா அந்த நேம் அங்கே போடணும். நீ வெறும் குரோம்னு கூட வச்சுக்கலாம், நீங்கள் என்ன வைக்கிறீங்களோ அது. இப்படி காப்பி ஆகாது, நீங்கள் மேனுவலாக டைப் பண்ணிடுங்க. டாட் அதோட எக்ஸ்டென்ஷன் என்ன, விண்டோஸில் வந்து .exe. ஸோ .exe போட்டுருங்க. இப்போ நெக்ஸ்ட் லைனில் நம்ம கிளாஸ் ஊப்ஸ் படி கிளாஸ் க்ரியேட் பண்ணிட்டு அதை ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணுவோம். அதே தான் இங்கே பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் லைனில் வந்து வெப் டிரைவர்னு ஒன்று போடுங்க. போதும் வந்துடும். சஜஷன் கொடுங்க. இன்டர்ஃபேஸோடு வரும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வரது ஐ போட்டிருக்கு இல்லையா, அதுதான் இன்டர்ஃபேஸ், வயலட் கலர், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு நேம் வைங்க, ஸ்பேஸ் விட்டு. நீ என்ன வேணால் வச்சுக்கலாம். அந்த நேம் வச்சுட்டு டிரைவர் நீ கால் பண்ண போகிறீங்க ஒவ்வொரு டைமும். ஓகே, இதுக்கு வந்து நீங்கள் டார்க்னு ஒன்று இருக்குங்க, தீம் செட்டிங்கில் மாற்றிக்கலாம். செட்டிங்ஸ் போய்ட்டு டார்க் மோடில் இருக்கும், அதை நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இல்லை, நியூ குரோம் டிரைவர், இது மட்டும் சேஞ்ச் ஆகும். CHR1 போடுங்க, அங்கே வந்துடும். கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுங்க, என்ட்ரு அடிங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட் உள்ளது. நீ என்ட்ரு கொடுங்க, ஒரு டைம் கிளிக் பண்ண வேண்டியதில்லை. செமிகோலன். இப்போ இதை ஜஸ்ட்டு ரன் பண்ணுங்களேன், உங்களுக்கு வந்து குரோம் டிரைவர் ஓப்பன் ஆகும். எந்த பேஜுமே வந்திருக்காது, எம்டியாக ஓப்பன் ஆகணும். பண்ணுச்சுன்னா உங்களுக்கு கரெக்டு. வெயிட் உங்களுக்கு டைம் எடுக்குது. கம்பைலர் எதுவும் இல்லை இப்போ வரைக்கும், பார்ப்போம் எக்ஸிக்யூஷனில் எதுவும் இருக்கான்னு. ஓகே, ஓப்பன் ஆகுது. எம்டி ஒரு ப்ரௌசர் ஓப்பன் ஆகுது. இதில் பார்த்தீங்கன்னா இது ஆட்டோமேஷன் ப்ரௌசரானு எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓகே, இதை வச்சு தான் கண்டுபிடிப்போம். மேலே வந்து எந்த டைட்டில் இல்லை, செக்யூர்ட் சைட்டும் இல்லை, எந்த யூஆர்லும் பாயிண்ட் ஆகலை. ஜஸ்ட் நீங்கள் குரோம் டிரைவர் இனிஷியல் மட்டும் பண்ணிக்கிறனால இது வரைக்கும் ரன் ஆயிருக்கு. ஓகே, இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஸ்டெப் எதுவுமே நம்ம சொல்லலை. ஸோ ஸ்டாப் ஆயிடுச்சு. இது வந்து கோட் வைஸ் இது கரெக்டு, கம்பைலர் இது இல்லை. இப்போ நீங்கள் கான்ஃபிகர் பண்ணல எங்கே மிஸ் பண்ணிக்கிறீங்கன்னா, இதை க்ளோஸ் பண்ணுங்க மேனுவலாக. அந்த எஸ்ஆர்சி ஃபோல்டர் இருக்கு இல்லையா, நீங்கள் அங்கே ரைட் கிளிக் பண்ணி பில்டு பார்த்து போட்டிங்க. ஸோ இதுக்குள்ளே மட்டும்தான் அது தெரிஞ்சிருக்கு, ஹோல் ப்ராஜெக்ட்டுக்கும் தெரியல. அதுதான் ரீசன், வேறு எதுவும் இல்லை. ஓகே, அந்த விண்டோ நீங்கள் க்ளோஸ் பண்ணி மினிமைஸில் வச்சிங்கன்னா இந்த செலனியம் அண்ட் எக்லிப்ஸ் வந்து நிறையா ரேம் கன்சியூம் பண்ணும், உங்கள் லேப்டாப் ஹேங் பண்ணிடும். அப்பப்போ நீங்கள் முடிச்சிங்கன்னா எக்ஸிக்யூஷன் முடிச்சோடனே ப்ரௌசர் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஓகே, அந்த ப்ரைவேட் விண்டோ ஓப்பன் ஆச்சு இல்லையா, அதை சொல்கிறேன். இது வச்சிங்கன்னா ரேம் போய் செக் பண்ணிங்கன்னு வைங்களேன், 50% ரேம் அதுவே எடுத்துருக்கும். மற்ற ஆப்ஸ் எதுவும் ஹேங் ஆயிரும். ஸோ நீங்கள் அப்பப்போ க்ளோஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்லேருந்து 1 or 2 செஷனுக்கு அப்புறம் இந்த ப்ரௌசர் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகும் இல்லையா, அதுக்கும் நம்ம கோட் எழுதிடுவோம். நீங்கள் போய் பண்ண வேண்டாம், ஓப்பன் ஆகும், சொல்கிற கமெண்ட்டை எல்லாமே ரன் பண்ணும், ஆப்ரேஷன்லாம் பண்ணும், அதுவே க்ளோஸும் ஆயிரும். சரி, அந்த மாதிரி நம்ம எழுதிடலாம், இனிமேல் அது பிரச்சனை வராது. க்ளோஸ் பண்ணிக்கங்க. ஓகே, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். அந்த ஒன்று சொல்லுங்கள் யாராவது. ஓகே தான் நம்ம எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக விட்டதிலே கன்டினியூ பண்ணுவோம். இது வந்து ஜாவா படித்த ப்ராஜெக்ட். செலனியமுக்கு தனியாக ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். கான்ஃபிகர் பண்ண உடனே ஜாவா லைப்ரரி, செலனியம் லைப்ரரி எல்லாம் வந்தாச்சு. சோர்ஸ் ஃபோல்டரில் ஒரு ஜாவா வச்சுருப்போம்னு நினைக்கிறேன் நம்ம. ஓகே, டெஸ்ட் பிகேன்னு வச்சுருக்கோம். பேசிக்னு ஒரு எம்டி பேக்கேஜ் வச்சுருக்கோம், அதில் ஒன்றுமே இல்லை. இந்த பேக்கேஜை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே ஒரு கிளாஸ் போடுறேன். அதுக்கு முன்னாடி இங்கே மேலே டாப் ரைட்டில் ஒரு சர்ச் ஐக்கன் இருக்கு இல்லையா, இங்கே போய் நீங்கள் டைப் பண்ணால் போதும். தீம் அப்படின்னு போட்டிங்கன்னா ப்ரெஃபரன்ஸ்குள்ளே தீம். ஓகேயா, ஆக்சுவலாக இந்த ப்ரெஃபரன்ஸ் வந்து விண்டோக்குள்ளே இருக்கும். மேலே பாருங்கள், இந்த இடத்துல விண்டோ இருக்கா,
விண்டோ, பெர்ஸ்பெக்டிவ், அப்பியரன்ஸ் இதுக்குள்ளே போனீங்கன்னா எடுத்துடலாம். இருங்க, இல்லை இதில் இல்லை, நேவிகேட், சர்ச்சு, ப்ராஜெக்ட், ரன்னு, விண்டோக்குள்ளே போனீங்கன்னா எடிட்டருக்குள்ள இல்லை இல்லை அந்த சோர்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் கஸ்டம். சரிங்க, அதை கையோட பார்த்துருவோம். நேவிகேட் டெர்மினல். ஓகே, அந்த சோர்ஸ் மறந்துடுச்சு, ஒன்றும் இல்லைங்க. இந்த சர்ச்சு போங்க, இங்கே போய் தீம் டைப் பண்ணுங்கள். இந்த ப்ரெஃபரன்ஸ் கமெண்ட்டுக்குள்ளே இது இருக்கும். ஓகே, தீமுக்குள்ளே போய்ட்டு டார்க் செலக்ட் பண்ணிக்கங்க. பை டிஃபால்ட் 1 2 3 4 5 தீம்ஸ் அவங்க தர்றாங்க எக்லிப்ஸ் லேட்டஸ்ட் வெர்ஷனில். உங்களுக்கு இன்னும் அதிகமாகவே வரும் 2025 டவுன்லோட் பண்ணிங்கன்னா. இதில் டார்க் வச்சுங்க, அவ்வளோதான். ஃபஸ்ட் டைம் மட்டும் ரீஸ்டார்ட் கேட்கும், அப்போ தான் சேஞ்சஸ் வந்து ப்ராப்பராக அப்ளை ஆகும், வேறு எதுவும் இல்லை. இது எதுக்காக டார்க் வைக்கிறோம் அப்படின்னா, இந்த கலர்லாம் வந்து உங்களுக்கு விசிபிளாக ஹைலைட்டாக காமிச்சிடும். சின்டாக்ஸர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒயிட் பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு வந்து தலைவலிக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும். ஓகே, அதுலேயே நீங்கள் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா, அதனால் நான் டார்க் வச்சுருக்கேன். தட்ஸ் யுவர் சாய்ஸ். இதில் வந்து மிக்ஸ் பண்ண மாதிரியும் இருக்கும், ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். கஸ்டமாக நீங்களே கலர் செலக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது, நீங்கள் எது வேணுமோ வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ பேசிக்கில் வந்து ஒரு கிளாஸ் நான் க்ரியேட் பண்ணுறேன். கிளாஸ் நேம் வந்து பேசிக்னு வைக்கிறேன். பாருங்கள், ஃபஸ்ட் லெட்டர் கேப்ஸ் போட்டுறேன், பேசிக் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு வச்சிடுறேன். ஓகே, கேப்ஸ் போட்டிருக்கேன். 2 வேர்ட்ஸ் வந்தால் அதை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ரீடபுளாக இருக்கிறதுக்காக அதை மட்டும் நான் கேப்ஸ் போட்டே வரேன். இப்போ இன்னொரு வேர்டு ஆட் பண்ணுறேன்னா அதை கேப்ஸ் போட்டுருவேன். ஓகே, அந்த நேமிங் வந்து நீங்கள் ஸ்டாண்டர்டாக பார்த்துக்குங்க. இப்போ ஆஸ் பர் த நோட்ஸ் நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இன்றைக்கி ப்ரௌசர் பேசிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். ஃப்ரண்ட்டு பேக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுறது, ஒரு விண்டோவை எப்படி மேக்ஸிமைஸ் பண்ணுறது, ப்ரௌசர் எப்படி க்ளோஸ் பண்ணுறது, இதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே, அப்புறம் வெப் எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஐஸ்வர்யா அண்டு ரேஷ்மி 2 பேரும் ஃபங்க்ஷனல் டெஸ்டிங்கில் இருக்கனால உங்களுக்கு வந்து என்னென்ன வெப் எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக அண்ட் தியரிட்டிக்கலாக தெரியும். ஆட்டோமேஷன் தெரியலனாலும் அது தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக அப்படி தானே? என்னென்ன எலமெண்ட்ஸ் ஒரு பேஜில் இருக்குது, எது பட்டன், எது ட்ராப் டவுன், எது செக் பாக்ஸ், சர்ச் பாக்ஸ் என்ன, டெக்ஸ்ட் பாக்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெங்கட்க்கு நீங்கள் டோட்டலி நியூ டு டெஸ்டிங்கிறதுனால இதில் சிலது தெரிஞ்சிருக்கும், சிலது தெரிஞ்சிருக்காது. ஸோ அதுக்காக ஒரு ரீகால் நான் இதை முடிச்சுட்டு சொல்லிடுறேன். ஓகே, குயிக் ரீகால். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது மேக் அண்ட் விண்டோஸ் கான்ஃபிகரேஷன் அண்ட் லினக்ஸ் கான்ஃபிகரேஷனுக்கு. உங்களுக்கு வந்து அந்த சிஸ்டம் டாட் செட் ப்ராப்பர்ட்டி லைன் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் லைன் இப்போ நம்ம பார்த்தது, அது தேவைப்படும். மேக் அண்ட் லைனக்ஸ் ஓஎஸ்க்கு தேவைப்படாது. நான் மேக் வச்சுருக்கேன், ஸோ அந்த லைன் நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அது போடலைனாலும் எனக்கு ஒர்க் ஆகும். ஓகே, நான் டேரெக்டாக வெப் டிரைவர் இனிஷியலைசேஷன் போயிடுறேன். வெப் டிரைவர் கோடுன்னு இப்போ இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக ஓவராலாக நான் ரெஃபரன்ஸ் லைப்ரரி வச்சுட்டேன். இந்த ப்ராஜெக்டை மினிமைஸ் பண்ண தான் எனக்கு ரெஃபரன்ஸ் லைப்ரரி இருக்குது. கரெக்டாக? ஸோ ஒவ்வொரு டைமும் நான் அந்த டிரைவரோட பேர் என்ன, அது என்ன டிரைவர் நான் கொடுக்க வேண்டியதில்லை. டேரெக்டாக நான் அந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷனுக்கு போயிடுறேன். வெப் டிரைவர் இன்டர்ஃபேஸ் செலக்ட் பண்ணிக்கணும். வெப் டிரைவரில் நிறைய சஜஷன்ஸ் வரும். செலனியமில் வர இன்டர்ஃபேஸ் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, அதுவே ஆட்டோ இம்போர்ட் ஆகிக்கும். இதுக்கு நேம் வைக்கிறேன். அது வராது. நீங்கள் வந்து க்ரோம் டிரைவர் டாட் செட்டப்னு போட்டுருவீங்க, ப்ரௌசரே எடுத்துக்கும் ஆன்லைன்லேயே. அது வந்து நம்ம இருக்குது, இப்போ லேட்டஸ்ட் அப்டேட்டில் வந்திருக்கு. ஆமாம், ஆக்சுவலாக மேக் அண்ட் லைனக்ஸ்க்கு வந்து 4 இயர்ஸ் பேக்கே அது வந்துருச்சு. விண்டோஸில் இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க. லேட்டஸ்ட் செலனியமில் வந்து நீ ஒவ்வொரு டைமும் சிஸ்டம் செட் ப்ராப்பர்ட்டி கொடுத்து லோக்கல் டவுன்லோட் பண்ண வேண்டியது. நீ ஆக்சுவலாக நீங்கள் செலனியமே டவுன்லோட் பண்ண வேண்டியதில்லை, அந்த ஆப்ஷன்லாம் கொண்டு வந்துட்டாங்க. பட்டு உங்களுக்கு பேசிக் தெரியணுன்றக்காக நான் சொல்லிகிட்ருக்கேன். இன்டர்வியூ பெர்ஸ்பெக்டிவில் அல்லது நீங்கள் லைவில் ப்ராஜெக்ட்டில் ஒர்க் பண்ணும்போது அது தேவைப்படாது. ஓகே, பட் இப்போ லேர்னிங் நீங்கள் படிச்சுக்கணும். அதுக்கு வந்து நீங்கள் டிரைவர் ஈக்குவல் டு க்ரோம் டிரைவர் டாட் செட்டப் அப்படின்னு போட்டு பேரந்தசிஸ் போட்டுருவீங்க. கரெக்டாக அந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. அது எடுத்தோடனே போனீங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், அதனால நான் இப்படி சொல்கிறேன், பார்த்துக்குங்க. இப்போ வெப் டிரைவருக்கு நான் ஒரு நேம் வச்சுட்டேன், டிரைவர்னே வச்சுட்டேன். ஓகே,
ஸ்டாண்டர்ட் நேம் வந்து டிரைவர் தான் வைப்பாங்க எல்லாருமே. உங்கள் லேர்னிங்ஸ் நீங்கள் ஆட்டோமேஷன் படிக்கிற எல்லா சைட்லேயும் டிரைவர்ன்ற நேம் தான் இருக்கும். நீங்கள் வந்து எது வேணால் வச்சுக்கலாம். ஓகே, டீன் கூட வச்சுக்கலாம். ஓகே, நான் டிரைவர்னு வச்சுட்டேன். நியூ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிடுவோம். நான் வந்து சஃபாரி ப்ரௌசர் யூஸ் பண்ணுறேன். ஓகே, என்ன ப்ரௌசர் அந்த இதை கால் பண்ணுங்கள். செலனிமில் வந்து மேஜர் ப்ரௌசர் எல்லாத்துக்குமே சப்போர்ட் இருக்கும். க்ரோம் போட்டிங்கன்னா இருக்கும், எட்ஜு போட்டிங்கன்னா இருக்கும். ஓகே, எல்லாமே இருக்கும். நான் சஃபாரி எடுத்துட்டேன். ஃபஸ்ட் லைன் பாருங்கள், சஃபாரி டிரைவர் ஓப்பன் QA செலனியம். இப்போ ப்ரௌசர் மட்டும் ஓப்பன் ஆகும். ஓகே, இதை ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து குவிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதெல்லாம் இன்டர்வியூவில் கேட்பாங்க. பேசிக் ஆப்ரேஷன்ஸில் இதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டி வரும். இப்போ நான் நெக்ஸ்ட் டைம் டிரைவரை கால் பண்ணது என்ன நேம் போடணும்? இல்லை, டிரைவரை நான் கால் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்? கெட்டுங்கிறது அதில் பண்ணுற ஆப்ரேஷன். அவ்வளோதான். டிரைவர் போட்டால் போதும். லைன் நம்பர் 10ல் டிரைவர் போட்டால் அது என்ன யூஸ் பண்ணல. அதுக்கு தான் எரர் அடிச்சிட்ருக்கு. டிரைவர் டாட் குவிட். ஓகே, இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணுறேன், வேறு எதுவும் பண்ணல. நடுவில் இன்னும் ஒன்று வேணால் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ப்ரௌசர் வந்து எனக்கு பை டிஃபால்ட் மினி ஸ்க்ரீனில் ஒரு கரெக்டாக உங்களுக்கு அப்படி தான் வந்திருக்கும். அதை நான் மேக்ஸிமைஸ் பண்ணுறேன்னா பண்ணலாம். அதுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது. டிரைவர் டாட் மேனேஜ் டாட் நேவிகேட் டாட் இல்லை, இதில் வந்து மேக்ஸிமைஸ் இருக்கும். விண்டோ டாட் நான் வந்து எதுவுமே டைப் பண்ண கவனிங்க. ஒரு லெட்டர் தான் போடுவேன், அதுவே வந்துடும். இங்கே பாருங்கள், இதை நான் போட்டால் என்னென்ன யூஸ் பண்ணலாம்னு எனக்கு வருது. மேக்ஸிமைஸ் பண்ணலாம், மினிமைஸ் பண்ணலாம், க்ளோஸ் பண்ணலாம். ஓகே, மேக்ஸிமைஸ் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து டிரைவரை கால் பண்ணிட்டேன். விண்டோவை மேக்ஸிமைஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறம் விண்டோவை க்ளோஸ் பண்ண சொல்கிறேன். நான் வந்து மேனுவலாக பண்ணுறேன், அதுவே பண்ணிடும். ஓகே, இதை நான் ரன் பண்ணுறேன். இந்த ரெட் லைட் இருக்க வரைக்கும் ஆனில் இருக்குன்னு அர்த்தம். தெரிஞ்சுதா வந்துட்டு போனது? இப்போ நான் வெயிட் டைம் எதுவும் வைக்கல, இது ஃபாஸ்ட்டாக இருக்கனால உடனே வந்துட்டு போயிடுச்சு. பாருங்கள், பழைய விண்டோ ஓப்பனில் இருக்குது. அதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பழைய விண்டோ ஓப்பனில் இருக்குன்னு வருது. சேம் செஷன் குட் நாட் ஸ்டார்ட் நியூ செஷன். பழைய விண்டோ ஓப்பன் ஆகிட்டு க்ளோஸ் ஆகிடுச்சு. அதை நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணது வருது. இது வந்து மேக் பண்ணியிருக்கோம். மேக்கில் இந்த எரர் வரும், விண்டோஸ்க்கு அது வராது. ஓகே, இது வந்து ஓப்பனில் இருந்தால் மேனுவலாக நம்ம க்ளோஸ் பண்ண சொல்லும். இப்போ இங்கே வந்து மேக்கில் ப்ரௌசருக்குள்ளே டெவலப்பர் ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இதை நான் சொன்னால் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும், தேவையில்லை உங்களுக்கு. ஓகே, விண்டோஸ் போய்ட்டு டெவலப் ஆப்ஷன்ஸ், செட்டிங்ஸ், அலோ ரிமோட் எக்ஸிக்யூஷன் ஆப்ஷன் நான் கொடுப்பேன். உங்களுக்கு இந்த செட்டிங்லாம் வேண்டியதில்லை, பை டிஃபால்ட் இது எடுத்துக்கும். ஓகே, இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். யாரோ ஒருத்தர் அன்மியூட்டில் இருங்க, எனக்கு சவுண்ட் கேட்க மாட்டேங்குது. ஓகே, இப்போ இந்த குவிட்டை நான் வச்சுக்கிறேன். ஓகே, இதை கமெண்ட் பண்ணிடுறேன். மேக்ஸிமைஸ் மட்டும் பண்ணிவிட்டு நின்று பார்ப்போம். சரிங்க, இப்போ இது ஓப்பனில் இருக்குது. ஓகே, நம்ம சரணையம் ப்ரௌசர் ஓப்பன்லேயே இருக்குது. ஐ மீன் சஃபாரி. நான் க்ரோமுக்கு வரேன். க்ரோம்னு இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இதை முடிச்சுட்டு அடுத்த ரவுண்டு இதில் பண்ணுவோம். நீங்கள் எதில் வேணால் ரன் பண்ணிக்கலாம். ஓகே,
மோஸ்ட் ஆஃப் த ப்ரௌசர் எல்லா ப்ரௌசரும் சப்போர்ட் பண்ணும். ஓகே, இப்போ நான் க்ரோம் வச்சுருக்கேன். இதை நான் வந்து கமெண்ட்டில் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ என்னன்னு பார்ப்போம். இப்போ எனக்கு என்ன இங்கே வரணும், சஃபாரிக்கு பதிலாக செஷன் க்ரியேட் ஆகிட்டு நியூ செஷன் க்ரோமில் ஓப்பன் ஆகணும். ஸ்டார்டிங் க்ரோம் டிரைவர் அப்படின்னு வரும். ஓகே, ரன்னிங்கில் இருக்குது. ஓப்பன் ஆக தெரியுதா? கீழே இங்கே பாருங்கள். எனக்கு வந்து டிஃபால்ட் அப்ளிகேஷன் சஃபாரி, க்ரோம் வந்து தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன். ஸோ எனக்கு டைம் எடுக்குது. இப்போ எந்த வெப்சைட்டிலும் இல்லை, பேஜ் செக்யூர் இல்லை, ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிருக்கு. இந்த பேஜ் ஆட்டோமேட்டிக்காக மேக்ஸிமைஸ் ஆகிருக்கு, நான் பண்ணல. ஓகே, இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிடுறேன். உள்ளே நீ கிளிக் பண்ணாலும் ஒர்க் ஆகும். புது ப்ரௌசர் எப்படிங்க? அதுவே வரும். நான் வந்து மவுஸ் கொண்டு போன சும்மா இன்னொரு ரன் பண்ணுறேன். இப்போ நான் அதை மேனுவலாக க்ளோஸ் பண்ணிடுறேன். எல்லாத்தையும் குவிட், இதுவும் குவிட் பண்ணிடுறேன். சஃபாரி மட்டும் பேக்ரவுண்ட் இருக்குது. ஓகே, இன்னொரு ரன் பண்ணுறேன். நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம், அதுவே ரன் ஆகும். நான் மவுஸ் இங்கேயே வச்சிட்றேன். மேக்ஸிமைஸ் ஆகுது, தெரிஞ்சுதா? ஓகே, இப்போ நான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு நானே பண்ணுறேன். அதையும் கோட்லேயே பண்ண வைக்கலாம். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகிடும், கொஞ்சம் டீப்பாக பாருங்கள். வெயிட் பண்ணுறதுனா பண்ணலாம். இப்போ மேனுவலாக ஒரு 3 செகண்ட் வெயிட் பண்ண வைக்கலாம். அதுக்கு வந்து த்ரெட் ஆர் ஸ்லீப்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகே, இங்கே வந்து மில்லி செகண்டில் வரும். நான் ஃபஸ்ட்லேருந்து போடுறேன். இதுக்கு வந்து ஒரு டிக்ளரேஷன் ஆட் பண்ணணும். த்ரோஸ்னு ஒரு கீவேர்டு இருக்குது. ஓகே, நல்லா பாருங்கள். THREAD கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுங்க. கேபிட்டல் T வரும். ஜாவா லாங்கில் பை டிஃபால்ட் இருக்குது. ஓகே, டாட் ஸ்லீப்னு ஒன்று இருக்கும். அதாவது டிரைவரை ஸ்லீப் பண்ணிடும். கொஞ்சம் நேரத்துக்கு இது ஆக்டிவாக இருக்காது, வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்கிறது அது. இப்போ மில்லி செகண்ட்ஸ் வைக்கிறீங்கன்னா ஃபஸ்ட் உள்ள செலக்ட் பண்ணிக்கங்க. 1000 மில்லி செகண்ட் = 1 செகண்ட். கரெக்டாக அந்த பேசிக் மேக்ஸ் தான். இப்போ நான் எவ்வளோ செகண்ட் வேணுமோ அவ்வளோ வெயிட் வைக்கலாம். இப்போ நான் ஒரு 3 செகண்ட் வைக்கிறேன். ஏன்னா இது ஃபாஸ்ட்டாக க்ளோஸ் ஆகுது, உங்களால் பார்க்க முடியல. இப்போ நான் ஒரு 3 செகண்ட் வைக்கணும். 3000 இங்கே போட்டேன். ஓகே, 3 செகண்ட் வெயிட் பண்ணணும். இப்போ ஒரு எரர் வருது. ஓகே, இது வந்து எக்ஸெப்ஷன் சொல்லுவாங்க. ஒன்று இதை ட்ரை கேட்ச் பிளாக்குள்ளே போடணும், இல்லைன்னா இந்த எக்ஸெப்ஷனோட கீவேர்டை இந்த எந்த கிளாஸோ அந்த கிளாஸ்க்கு நம்ம சொல்லணும். இந்த எக்ஸெப்ஷன் இப்போ நான் ரன் பண்ணுறேன் பாருங்கள். இன்டரப்டட் எக்ஸெப்ஷன் சம்திங் அப்படின்னு ஒன்று வரும். இது வந்து ப்ரௌசர் ஓப்பன் பண்ணும், மேக்ஸிமைஸ் பண்ணும். இந்த லைன் நம்பர் 14 நடக்காது. ஏன்னு சொல்லுங்கள்? 13 ஒரு எரர் இருக்குது. இங்கே நம்ம எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் ஆயிரும். சரியா? இப்போ மறுபடியும் ரன் பண்ணுறேன். எரர் இருக்குது, பண்ணுறீங்களான்னு வார்னிங் கேட்குது. நான் பரவாயில்ல பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஓகே, ஸ்டாப் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், பேக்ரவுண்டில் இது மட்டும் ரன் ஆகிருக்கும், ஆனால் இது ஃபுல்லாக ரன் ஆகிருக்காது. இன்டரப்டட் எக்ஸெப்ஷன் இருக்குது, லைன் நம்பர் 13 இருக்குது, அதை கரெக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுது. அதை கிளிக் பண்ணால் இங்கே எனக்கு ரீடைரக்ட் பண்ணும். இப்போ மவுஸ் இங்கே வைக்கிறேன், இங்கே லைன் நம்பர் 13 கொடுக்குறேன். அதுவே எனக்கு 13 கூப்பிட்டு வரும். இதை கரெக்ட் பண்ணுன்னு சொல்லுது. இந்த பல்ப் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இதை இம்போர்ட் பண்ணு, ஆட் த்ரோஸ் டிக்ளரேஷன் பண்ணுன்னு சொல்லுது. ஒன்று த்ரோஸ் டிக்ளரேஷன் ஆட் பண்ணும். ஓகே, பண்ணிங்கன்னா அந்த ரைட் சைடில் அவுட்புட் காமிக்கிது பாருங்கள். இதை கொடுத்தீங்கன்னா இந்த கோடு அதுவே எழுதிடும். ஒன்று நீங்கள் மேனுவலாக எழுதலாம், இல்லை இதை கிளிக் பண்ணி பண்ண வைக்கலாம். அப்படி இல்லைன்னா ட்ரை கேட்ச் பிளாக் ஆட் பண்ணலாம். ஓகே, ட்ரை கேட்ச் வந்து நான் ஃபர்தர் செக்ஷனில் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எனக்கு கோடு அதுவே எழுதிருச்சு. இந்த எரர் போயிடுச்சு. இதோட மீனிங் என்னென்னா, இதுக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. எக்ஸெப்ஷனாக எரர். ஓகேங்களா? அதை ஸ்கிப் பண்ணணுன்னா இதை நீங்கள் போட்டுக்கங்க அப்படின்னு சில நேரமே நம்ம சஜஸ்ட் பண்ணுது. அதாவது ஜாவாவோட இதுவே சஜஸ்ட் பண்ணுது. ஓகே, இதை போட்டிங்கன்னா இந்த எரர் போயிடும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். எனக்கு வந்து க்ரோம் ஓப்பன் ஆகணும்,
விண்டோ வந்து மேக்ஸிமைஸ் ஆகணும். 3 செகண்ட் வெயிட் பண்ணணும். ப்ரௌசர் க்ளோஸ் பண்ணணும். 4 ஆப்ரேஷன் நடக்கணும். சேவ் பண்ணிவிட்டேன். டேரெக்டாக இங்கே ப்ளே பட்டன் கொடுத்துட்றேன். அவ்வளோதான். த்ரீ செகண்ட் வெயிட் பண்ணணும். அதுவே க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகேயா, இது நம்ம கன்ஃபார்மாக ஆகுதா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, வழக்கம் போல் இந்த இடத்துல ஜாவா யூஸ் பண்ணலாம். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்குறதுக்கு. இப்போ நான் வந்து சும்மா கமெண்ட் எனக்கு தெரியறதுக்காக வச்சுக்கிறேன், ஏதாவது நடக்குது அப்படின்னு. ப்ரௌசர் ஓப்பன் ஆகுது. ஓகேயா, அடுத்து ப்ரௌசர் மேக்ஸிமைஸ் ஆகுது. அடுத்து 3 செகண்ட் வெயிட் பண்ணுது. ப்ரௌசர் மேக்ஸ்ன்னு போட்டுறேன். ஓகே, வெயிட் செர்டைன் டைம். நீங்கள் என்ன எவ்வளோ டைம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ டைம். அடுத்து ப்ரௌசர் க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆர் குவிட் எல்லாம் ஒன்று தான். நான் ப்ரௌசர் குவிட்டுன்னு அந்த ப்ரைவேட் குவிட் போட்டோம், குவிட் பண்ணி வச்சுக்கிறேன். மறுபடியும் ரன் பண்ணுறேன். இந்த இதெல்லாம் வந்து நீ அவுட்புட் இங்கே பார்க்கலாம். என்னென்ன நடக்குது, என்னென்ன எக்ஸிக்யூஷன் நடக்குது, அதோட மீனிங் என்ன அப்படின்னு ரைட் சைடில் நீங்கள் பார்த்துக்கலாம். அவ்வளோதான். லைன் பை லைன் அதுவே பண்ணுவோம். ஓகே, மேக்ஸிமைஸு, வெயிட்டு, க்ளோஸு, நம்ம 4மே நடந்திருக்கு. ஓகே, இப்போ இந்த ஸ்க்ரீனை நான் வந்து இப்போ நம்ம எக்ஸிக்யூஷன் பார்க்க வேண்டாம். இது எப்படி எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆகுன்றது இங்கே பார்க்கலாம். ஓகே, இந்த ரன் பண்ணுறேன். நான் மவுஸ் ஃபோக்கஸ் இந்த எக்லிப்ஸ்குள்ளேயே வச்சுறேன். ப்ரௌசரே நமக்கு வேண்டாம். ஓகே, பண்ணிவிட்டு மறுபடியும் எடிட்டர் வந்துடுறேன். இது ஓப்பன் ஆகிடுச்சா, நான் எடிட்டர்லேயே இருக்கேன். இங்கே பாருங்கள், ப்ரௌசர் மேக்ஸ், 3 செகண்ட் வெயிட்டு, க்ளோஸு. ஓகே, நான் க்ளோஸ் பண்ணுறக்கு ஒரு 3 செகண்ட் வெயிட் வைக்கிறேன். இந்த 2 லைன் அப்படியே காப்பி பண்ணி போடுறேன். ப்ரௌசர் மேக்ஸிமைஸ் ஆகிட்டு மறுபடியும் 3 செகண்ட் வெயிட் பண்ணும். ஓகே, அந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஓகே, இது எக்ஸ்பிளிசிட். மேனுவலாக ஃபிக்ஸ்டாக இந்த வெயிட் நம்ம வெயிட் பண்ண வைக்கிறோம். ஃபிக்ஸ்டு வெயிட் இது. உங்களுக்கு ஃபர்தராக நெக்ஸ்ட் செஷனில் வெயிட் ஆரம்பிச்சிடும். ஓகே, 3 டைப் ஆஃப் வெயிட் இருக்குது. 2 மேஜராக யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் செஷனில் வந்துடும். ஓகே, 3 செகண்ட் மறுபடியும் வெயிட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, இப்போ இது வந்து ஜஸ்ட்டு பேசிக் ப்ரோக்ராம்னால நம்ம வந்து எந்த ரிப்போர்ட்ஸும் எடுக்கலை. கரெக்டாக நம்ம ரிப்போர்ட்ஸ் எதுவும் ஜென்ரேட் ஆகலை, அவுட்புட் ஃபோல்டர்ஸும் வரல. சரியா, அது வந்து உங்களுக்கு குக்கும்பர் டெஸ்ட் செஞ்சு ஏதாவது கான்ஃபிகர் பண்ணிங்கன்னா அதெல்லாம் வரும். நீங்கள் ரன் பண்ணி அதோடைய அவுட்புட் எடுக்கிறது, எவ்வளோ நேரம் ரன் ஆகிருக்கு, எவ்வளோ டெஸ்ட்டு பாஸ் ஆகிருக்கு, ஓகே, எவ்வளோ ஃபெயில் ஆகிருக்கு, எவ்வளோ ஸ்கிப் ஆகிருக்கு, இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கணுன்னா நமக்கு அந்த ஃப்ரேம் ஒர்க் வேணும். பட் எல்லாம் லேர்ன் பண்ணுறதுக்கு திஸ் இஸ் எனஃப். ஓகே, நம்ம பேசிக்ஸ் கவர் பண்ணுற வரைக்கும் ஜஸ்ட் ஒரு ஜாவா ஃபைல் க்ரியேட் பண்ணுவோம், மெயின் கிளாஸ் க்ரியேட் பண்ணுவோம், இந்த மாதிரி எல்லா ஆப்ரேஷன்ஸ் பண்ணி பார்த்துட்டே இருப்போம். ஓகே, உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் எந்த இது வேணால் உங்கள் ஆன் யுவர் ஓன் லேர்ன் பண்ணலாம். இப்போ நான் வந்து இப்போ ஒரு வெப்சைட்டை ஹிட் பண்ணுறேன்னு வைங்களேன். எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் நான் போகிறேன். ஓகே, இப்போ இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா instagram.com. ஓகே, ஹோம் வியூவர்னு எடுத்துக்கிறேன். இப்போ இதெல்லாம் இருக்கட்டும். ஓகே, நான் குவிட்டை இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணிடுறேன். எனக்கு விட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே எழுதுகிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறோம், மேக்ஸிமைஸ் பண்ணுறோம். இதெல்லாம் நீங்கள் பேசிக்காக பண்ணுவீங்க. ஓகே, இந்த வெயிட் டைமே நான் தூக்கிடுறேன். சரி, இந்த வெயிட்டு இருக்கட்டும், தப்பு இல்லை. ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஸ்லோவாக பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டை லான்ச் பண்ணுறேன். என்ன பண்ணுவேன், டிரைவர் டாட், இதுக்கு வந்து 2 வே இருக்குது. நேவிகேட் கொடுத்து 2 கொடுத்தும் கொடுக்கலாம், கெட்டு கொடுத்தும் கொடுக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், டிரைவர் டாட் நேவிகேட் டாட் 2 அப்படின்னு கொடுத்தா ஸ்ட்ரிங்கு யூஆர்எல்னு அதே சஜஸ்ட் பண்ணுறாங்க. எந்த யூஆர்எல் வேணுமோ அதை நீங்கள் போடலாம். டபுள் கோட்ஸ்குள்ளே போனேன்னா ஸ்ட்ரிங்காக நீங்கள் கொடுக்குறீங்க. இப்படியும் லான்ச் பண்ணலாம். இன்னொரு மெத்தட் வந்து கெட் மெத்தட், டிரைவர் டாட் கெட்டு கொடுத்தீங்கன்னா ஸ்ட்ரிங் யூஆர்எல் அதுவே சஜஸ்ட் பண்ணுதா, இதுலேயும் கொடுக்கலாம். எனிதிங் இஸ் ஃபைன். இப்போ நான் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ நான் செகண்ட் எடுத்துக்கிறேன், நீங்கள் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வச்சிட்றேன். இப்போ இன்ஸ்டாகிராம் லான்ச் பண்ணுறோம். மறுபடியும் ஒரு 3 செகண்ட் வெயிட் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ரன் பண்ணி பார்ப்போம்.
என்னாச்சு பழசு என்ன ஆகுதா சொல்லுங்கள் ப்ரோ. எப்படிங்க புரியல? வேண்டியதில்லை ப்ரோ, இது யூஆர்எல் தானே போடுறீங்க. ஏன்னா ஒவ்வொரு டைம் யூஆர்எல் மாறும். ப்ரௌசர் ஃபிக்ஸ்டு, அதனால் அதை கொடுத்துட்டேன். யூஆர்எல் மாறிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக எந்த ப்ரௌசரில் ஆட்டோமேட் பண்ணுறீங்களோ அதோட டிரைவர் இம்போர்ட் பண்ணுவீங்க. ஓகே, யூஆர்எல் மாறிட்டே இருக்கலாம். திடீர்னு யூடியூப்னு மாற்றுவேன். இந்த யூஆர்எல் வந்து நீ ஸ்ட்ரிங்கில் பாஸ் பண்ணுற ஒரு வேல்யூ, அவ்வளோதான். இது நாட் அ மெத்தட். இங்கே பாருங்கள், இதெல்லாம் மெத்தடு. மெத்தடோட சின்டாக்ஸ் என்ன? மெத்தட் நேமு பேரந்தசிஸ். கரெக்டாக, அதெல்லாம் இம்போர்ட் பண்ணுவோம். அப்படி இம்போர்ட் பண்ண வேண்டியதாக நீங்கள் மிஸ் பண்ணி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கம்பெனியில் எரர் வரும். ஓகே, இப்போ நான் இதை இம்போர்ட் பண்ண மறந்துட்டேன். இந்த லைனே தூக்குறேன்னு வைங்களேன், என்ன ஆகும்? எனக்கு இதை கமெண்ட் பண்ணுறேன்னா எரர் எங்கே வருது? இங்கே வருது. அவ்வளோதான். ஓகே, அப்படி மிஸ் பண்ணிங்கன்னா அது வரும். அந்த வேர்டிங்ஸ் எல்லாமே க்ரீனில் இருக்கும். ஓகே, க்ரீன் அண்ட் இந்த கீவேர்ட்ஸில் இருக்கும். புரியலிங்க? ஆமாம், இது தேர்ட் ஆப் தானே இது. இப்போ செலண்டியம்ன்றது ஒரு ஃபீச்சர், எக்லிப்ஸ்குள்ளே இருக்கீங்க சரியா. இது ஒரு அப்ளிகேஷன் தனியாக இருக்குது, குரோம். அப்போ அதோட டிரைவர் நீங்கள் லான்ச் பண்ணுறப்ப, தனி ஆப்புன்றப்போ நீங்கள் பண்ணி தான் ஆகணும். சஃபாரி தனி ஆப்பு, எட்ஜு, ஓகே, ஃபயர்ஃபாக்ஸ், எந்த ப்ரௌசரோ அதை நீங்கள் போட்டுட்டு இம்போர்ட் பண்ணியே ஆகணும். இப்போ நீங்கள் ஃபயர்ஃபாக்ஸ் கொடுத்தா இம்போர்ட் பண்ணலன்னா எனக்கு எரர் அடிக்கும். ஏன்னா அது வேறு ஆப். நீங்கள் சொன்ன மாதிரி ஃபயர்ஃபாக்ஸ் இம்போர்ட் ஆகிருக்கு, இந்த லைனை கமெண்ட் பண்ணாலே எரர் அடிக்கும். ஓகே, நான் சஃபாரியும் கமெண்ட்டில் வச்சிட்றேன். குரோம் மட்டும் நான் எடுத்துக்கிறேன் மறுபடியும். ஓகே, இப்போ எல்லாம் சரியாயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ப்ரௌசரை மேக்ஸிமைஸ் பண்ணுறோம், இன்ஸ்டாகிராமில் லான்ச் பண்ணுறோம். இதெல்லாம் தூக்கிடுறேன் நான் உங்களை ரெஃபரன்ஸ்க்காக போட்டது. இது இருக்கட்டும். ஓகே, driver.get instagram.com. இப்போ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, எனக்கு புது விண்டோ மேக்ஸிமைஸ் ஆகிருக்கு. 3 செகண்ட் வெயிட் பண்ணியிருக்கு. இன்ஸ்டாகிராம் வந்திருக்கு. க்ளோஸ் நான் எனேபிள் பண்ணியிருக்கேன், க்ளோஸும் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ இன்ஸ்டாகிராம் போய்ட்டு நான் வேறு ஒரு வெப்சைட் போகணும் சேம் டேப்லேயே அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்? வேறு எனி ஒன்? ஹலோ, யாராவது அன்மியூட்டில் இருக்கீங்களா? அவ்வளோதான். அந்த லைனை காப்பி பண்ணி போட்டு வேறு ஒரு வேலை அதை கொடுக்குறேன். அப்புறம் பேக்கு, ரெஃப்ரெஷ்ஷு, ஃபார்வேர்டு மூணையும் ட்ரை பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் பேக் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராம் வந்துட்டேன். ஓகேயா, ஸ்க்ரீன் தெரியுதுல்ல? ஓகே, ஐஸ்வர்யா இப்போ ஓகேயா? ஓகே, இப்போ நான் வந்து இன்ஸ்டாகிராம் வந்துட்டேன்னு வைங்களேன். இன்ஸ்டாகிராம் வந்துட்டேன். இதே டேப்பில் நான் வந்து சர்ச்சு கொடுக்குறேன்னு வைங்க. இப்போ ரேண்டமாக ஒரு நேம் இந்த ஐடிக்குள்ளே போகிறேன்னு வைங்க, போயிட்டேன். இப்போ நான் பேக் ஏரோ இருக்கு இல்லையா, இங்கே பாருங்கள், உங்கள் ப்ரௌசரில் இதே மாதிரி பேக் இருக்கும். இப்போ நான் பேக் கொடுக்குறேன், மறுபடியும் ஃபார்வேர்ட் கொடுக்குறேன், இதை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, இந்த ஆப்ரேஷன் வந்து எல்லா ப்ரௌசர்லேயும் இருக்கும், சஃபாரி இல்லை எல்லாத்துலேயும் இருக்கும். இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணுறேன். ஓகேயா, க்ளோஸ் இங்கே. ஓகே ஓகே, க்ளோஸ். இதை வந்து நம்ம மேனுவலாக பண்ணி பார்க்கலாம். இன்ஸ்டாகிராம் வந்துட்டேன். இங்கேருந்து இன்னொரு வேலை நான் போகிறேன்னு வைங்க. உள்ள எலிமெண்ட் இன்ட்ராக்ட் பண்ணுறது நான் அடுத்த செஷனில் சொல்கிறேன். ஏன்னா அதுக்கு வந்து வெப் எலமெண்ட்ஸ் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். இல்லை இந்த செஷன்லேயே டைம் இருந்தால் லாஸ்ட்டில் பார்க்கலாம். இப்போ நான் டோட்டலாக வேறு ஒரு ப்ரௌசர் போகிறேன், வேறு ஒரு வெப்சைட் போகிறேன், மறுபடியும் இன்ஸ்டாகிராமுக்கே வர்றேன். அப்புறம் இந்த இன்ஸ்டாகிராம் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், அப்புறம் க்ளோஸ் பண்ணுறேன். இது எப்படி இருக்காதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபேஸ்புக் போகலாம். ஃபேஸ்புக் என்ன வரும்? இந்த மெயின் கண்டென்ட் மட்டும் போகிறோம். கரெக்டாக அப்படியே ஃபேஸ்புக்னு வைக்கிறேன். ஃபேஸ்புக் கமர்ஷியல் சைட்டுக்கு போயிடும். மறுபடியும் நான் இன்ஸ்டாகிராம் வரணும்னா ஒன்று இந்த யூஆர்எல் அப்படியே போடலாம், இல்லைன்னா ப்ரௌசரில் உள்ள அந்த பேக் பட்டனை யூஸ் பண்ணலாம். கரெக்டாக இந்த பட்டன் க்ரோமில் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்க, கூகுள் வந்துட்டேன். ஆக்சுவலாக ஆட்டோமேட்டட் ப்ரௌசர் அப்படியே வந்தது, அதோட செஷன்லேயே இன்னும் கண்டினியூ ஆகிட்டுருக்கு. இது நீங்கள் டச் இன்ட்ராக்ஷனில் எது பண்ணாலும் ஒர்க் ஆகும். ஓகே, ஆகாதெல்லாம் இல்லை. ஆட்டோமேட்டிக் ப்ரௌசரே நீ என்ன பண்ணாலும் ஒர்க் ஆகும்.
ஸ்லோவாக இருக்குது. ஆமாம், ஒரே டேபில் ஓவர்ரைட் பண்ணுறோம். தனி டேபில் பண்ணுறக்கும் இருக்குது. அதுக்கு வந்து விண்டோ ஹேண்டில்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதுக்கு ஒரு செஷன் உங்களுக்கு தனியாக இருக்குது. அது இல்லாமல் அட்வான்ஸ் கான்செப்ட் போக போக வரும். சரி, என் நெட்டு ஸ்லோவாக இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். க்ளோஸ் பண்ணிட்டு ஃபஸ்ட்லேருந்து வரேன். வந்துடுச்சு. இப்போ வந்து இன்ஸ்டா கொடுக்குறேன். கூகுள் சர்ச்சுக்கு போகுது, இன்ஸ்டா வந்துடும். என்ன இது கேட்டுக்கிட்டு இருக்குல்ல, வச்சுருங்க. நான் நியூ க்ரோம் ப்ரௌசரும் ப்ரெஸ்ஸாக ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, ரோலிங்லேயே இருக்குது. நம்ம ஸ்ட்ரைட்டாக ஆட்டோமேஷனாக பார்த்துருவோம். ஓகே, நான் ஒன்றும் இல்லை, இன்ஸ்டா போகிறேன். இன்ஸ்டாவிலேருந்து அதே இதில் வேறு ஒரு URL போகிறேன். மறுபடியும் பேக் டு இன்ஸ்டா வர்றேன். வெயிட் பண்ணுறேன், ப்ரௌசரை க்ளோஸ் பண்ணுறேன். ஓகே, அது வரைக்கும் பார்ப்போம். நான் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டேன், இதையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். சம்திங் ப்ராப்ளம். ஓகே, லோட் ஆகிட்டே இருக்குது. நல்லா பாருங்கள், இன்ஸ்டா போகிறோம், ஃபேஸ்புக் வரோம். மறுபடியும் இன்ஸ்டா வரணும்னா எய்தர் இந்த லைனை காப்பி பண்ணி இன்ஸ்டான்னு போடலாம், இல்லாட்டி இந்த ஒரு மெத்தட் இருக்குது. அதுக்கு வந்து driver.navigate. இதெல்லாம் நேவிகேஷன் ஃபங்க்ஷன்ஸில் வரும். நேவிகேட்டில் என்ன பண்ணலாம், டாட் வைங்க, அதுவே சொல்லுவோம். பேக் வரலாம், ஃபார்வேர்ட் போகலாம், எல்லாமே இருக்குது. பேக் வரேன்னு வைங்க. நான் ஒரு 3 செகண்ட்ஸ் இங்கே வெயிட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு ஸ்க்ரீன் ஃபஸ்ட்டாக போகாமல் தெரியறதுக்காக. இன்ஸ்டா போகிறேன், 3 செகண்ட் வெயிட் பண்ணுறேன். ஃபேஸ்புக் போகிறேன், மறுபடியும் 3 செகண்ட் வெயிட் பண்ணுறேன். பேக் வரேன், மறுபடியும் இன்ஸ்டாக்கு வெயிட் பண்ணுறேன். மறுபடியும் ஒரு வாட்டி ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். driver navigate டாட் ரெஃப்ரெஷ். ஓகே, ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், 3 செகண்ட் வெயிட் பண்ணுறேன். மறுபடியும் ஃபேஸ்புக் போய்ட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்படி பண்ணி பார்ப்போம். எல்லா ஆப்ஷனும் ஒரே இதில் வந்து கவர் ஆகிடும். மறுபடியும் ஃபேஸ்புக் போடணும், என்ன பண்ணணும், இதை போடலாமா இல்லை இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, என்ன பண்ணலாம், நேவிகேட் போயிடுவேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஃபார்வேர்டுன்னு ஒன்று இருக்கும். ஓகே, பேக் ஏரோ ஃப்ரண்ட் ஏரோ 2 இருக்கு இல்லையா. ஃபார்வேர்டுன்னு கொடுத்தா மறுபடியும் எனக்கு ஃபேஸ்புக் போகும். இங்கே பாருங்கள், ஃபார்வேர்டு அங்கேயே எதுவுமே டைப் பண்ண வேண்டாம். செலனியம் வந்து 90% உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுத்துரும். ஓகே, ஃபார்வேர்டு போகிறேன், மறுபடியும் நான் வெயிட் பண்ணுறேன். 3 செகண்ட் வெயிட் பண்ணுறேன், க்ளோஸ் பண்ணுறேன். ரன் பண்ணி பார்ப்போமா. இதோட நான் கொடுக்குற இங்கே system.out எல்லாமே எனக்கு வந்து இங்கே பிரிண்ட் ஆயிரும். ஓகே, குவிட் ஆகிற வரைக்கும் எல்லாம் பிரிண்ட் ஆயிரும். சரி, நிற்கிது. ஃபேஸ்புக் வரல. 3 செகண்ட்ஸ் கொடுத்துருந்தேன். எனக்கு சிஸ்டம் ஸ்லோவாக இருக்குது, அதோட டைமும் சேர்ந்து எடுக்குது. நான் கொடுத்தது 3 செகண்ட் தான், 5 to 6 செகண்ட் எடுக்குது. எதுங்க, எதுலைங்க, இல்லைங்க, அதை நான் யூஸ் பண்ணதில்லை, தெரியல. மேபி லேட்டஸ்ட் கான்செப்டாக இருக்கும், நான் பார்த்துட்டு சொல்கிறேன். எதிர அதோட சின்டாக்ஸ் ஆர் ஃபோட்டோ இருந்து அனுப்புங்க, நான் பார்க்குறேன். சிங்க் நான் கேள்விப்பட்டேன், வெயிட் டைம் கேள்விப்பட்டிருக்கேன், யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நீங்கள் செலனியமில் இருந்த மாதிரி இல்லை, நீங்கள் வேறு ஆட்டோமேஷனில் யூஸ் பண்ணியிருப்பீங்க. எக்ஸிக்யூஷன் ஃபுல்லாக கவனிச்சிங்களா, எல்லாமே பெர்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, 2 தடவை இன்ஸ்டா, 2 தடவை ஃபேஸ்புக் வந்துட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம், ப்ரௌசரை மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு பார்த்துருப்போம். ரெஃப்ரெஷ், ஃபார்வேர்ட், ரெஃப்ரெஷும் ஆகிருக்கு அதுலேயே. ஓகே, பேக்கு, ப்ரௌசர் எப்படி க்ளோஸ் பண்ணுறது, குவிட் பண்ணுறது, ரெண்டும் ஒன்று தான், க்ளோஸ் ஆர் குவிட்.
ஓகே, பேசிக் ப்ரௌசர் ஆப்ரேஷன்னா இதுதான், வேறு எதுவும் பெருசாக கிடையாது. இது நீ கண்டிப்பாக பண்ணலாம். அதான் நான் பண்ணமே. இப்போ மேக்ஸிமைஸ் பண்ணது இந்த லைனா, இப்போ வந்து இதையே மினிமைஸ் பண்ணாலும் பண்ணலாம் மறுபடியும். அதாவது இந்த பாக்ஸ் தானே சொல்கிறீங்க நீங்கள், இதை தானே சொல்கிறீங்க, ஃபுல் ஸ்க்ரீன் மினி ஸ்க்ரீன் இது. பாருங்க, இப்போ வந்து உங்களுக்கு ப்ரௌசரில் அந்த ஆப்ஷன் டேரெக்டாக கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். இப்போ பாருங்கள், இப்போ எனக்கு ஜூமுக்கு வந்து பட்டன் வச்சுருக்காங்க. சரி, க்ரோமே வர்றேன், உங்களுக்கு க்ரோம் சொன்னால் ஈஸியாக இருக்கும். அது வந்து கீபோர்ட் கண்ட்ரோல்ஸ் ஆர் சிஸ்டம் ஸ்க்ரீன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல பாக்ஸ் இருக்கும் கரெக்டாக, மைனஸ் ஐக்கான் பாக்ஸு ஒரு N2 மார்க் இருக்கும் விண்டோஸில். இப்போ இந்த மைனஸ் ஐக்கானுக்கு நீங்கள் எழுதிக்கலாம். ஓகேயா, எல்லாத்துக்கும். சரி, உங்கள் ஸ்க்ரீன் காமிங்க, நான் சொல்கிறேன் விண்டோஸில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குவோம். ஷேர் பண்ணுறீங்களா அது? நீங்கள் எதை கேட்குறீங்கன்னு தெளிவாக பாயிண்ட் பண்ணி காமிங்க. உங்களுக்கு வந்து ரைட் சைடில் இருக்கும். ஓகே, எல்லா ஆப்ஷனும் எனக்கு லெஃப்ட் சைடில் வரும். இப்போ வந்து அந்த மைனஸ் ஐக்கான்னு இதை சொல்கிறீங்களா? இது வந்து நீங்கள் பண்ண முடியாது. ஏன்னு சொல்லுங்கள். இங்கே பாருங்கள், ப்ரௌசர் இன்டெகிரேஷன்றது வந்து பை டிஃபால்ட் உங்களுக்கு கோட்லேயே ரைட் கிளிக் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணலாம். இப்போ இது வந்து நீங்கள் ப்ரௌசருடைய டூலே கிடையாது, சரியா? ஐ மீன் இந்த நீங்கள் யூஸ் பண்ணுற வெப் அப்ளிகேஷனுடைய பார்ட்டாக இருந்தால் மட்டும்தான் ஆக்ட் ஆகும். இது வந்து ப்ரௌசருடைய செட்டிங். இது வந்து எல்லா டேப்லேயும் இருக்கும். வேறு ஒரு வெப்சைட் போங்களேன், கூகுள் மீட்டே வாங்க. கூகுள் மீட்டோட கண்டென்ட் எது? அந்த பிளாக் கலரில் இருக்கிற மட்டும்தான் அதோட கண்டென்ட் உள்ள அந்த கண்டெய்னர். ஓகேயா? இது வந்து ப்ரௌசருடைய செட்டிங், அதனுடைய ரிலேட்டட் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. இதை வந்து நீங்கள் கண்ட்ரோலே பண்ண முடியாது வெப் ஆட்டோமேஷனில். ஓகேயா? எய்தர் நீங்கள் வந்து கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். கீபோர்ட் ஷார்ட்கட்னா கண்ட்ரோல் மைனஸ், கரெக்டாக? அதேமாதிரி கண்ட்ரோல் ப்ளஸ் கொடுத்தா ஜூம் ஆகும். இதை யூஸ் பண்ணி ஆட்டோமேஷனில் கொண்டு வரலாம். இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணி உள்ள எதையுமே நீங்கள் பண்ண முடியாது. நல்லா தெரிஞ்சுக்க, நான் சொல்லணுன்ட்டு இருந்தேன், நீங்களே கேட்டீங்க. குட் கொஸ்டின். ஓகே, இப்போ இதோடைய எக்ஸ்டென்ஷன், புக் மார்க்கு, ஹிஸ்ட்ரி இதெல்லாம் கூகுள் க்ரோம் உடைய செட்டப். ஓகே, நீங்கள் உள்ள அப்ளிகேஷன் வந்து meet.google.com மேலே ஒரு URL இருக்கு இல்லையா, அதனுடைய கண்டென்ட் என்னென்ன இருக்கோ அதை மட்டும்தான் நீங்கள் ஆட்டோமேட் பண்ண முடியும். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிங்க. உங்களுக்கு ஜூம் பண்ணணும் அல்லது மேக்ஸிமைஸ் மினிமைஸ் பண்ணணுன்னா கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே, கீபோர்ட் ஷார்ட்கட் யூஸ் பண்ணுறதுக்கும் சில நேமில் ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரோபோட் அப்படின்னு ஒரு கிளாஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி பண்ணலாம். நான் ஒரு செஷனில் சொல்லிடுவேன். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்களா, இந்த மறுபடியும் ஓப்பன் பண்ணுங்களேன், ஷேர் பண்ணுங்களேன். இப்போ உங்களுக்கு ரைட் கிளிக் பண்ணி எந்தெந்த எலிமெண்ட் வியூ பண்ணி டீட்டெயில்ஸ் எடுக்க முடியுதோ அது எல்லாமே ஆட்டோமேட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஸ்டாப் ஷேரிங் அண்ட் ஹைடுன்னு ஒரு லிங்க் இருக்குது உங்கள் க்ளோஸ் பட்டன் பக்கத்தில். இதை நீங்கள் இன்ஸ்பெக்ட் பண்ண முடியுதான்னு பாருங்கள். ரைட் கிளிக் பண்ணுங்கள். இங்கே சும்மா ரேண்டமாக ஒரு இடத்துல ரைட் கிளிக் பண்ணுங்கள், இன்ஸ்பெக்ட் கொடுங்க, லாஸ்ட் பட்டன். அதில் ஒரு அந்த ஐக்கான் கொடுங்க. எதை நீங்கள் பண்ண முடியுது, மவுஸை வச்சிங்கன்னா அதுவே ப்ளூ கலரில் காமிக்கும். மவுஸ் எடுத்துகிட்டு போங்களேன், மறுபடியும் ஒரு கிளிக் பண்ணி மவுஸ் எடுத்துகிட்டு போங்க. இப்போ நீங்கள் மவுஸ் வச்சு கலர் வர்ற எல்லாமே இன்ட்ராக்டபிள் வெப் எலமெண்ட்ஸ். இப்போ கீழே வாங்க, எக்லிப்ஸ் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். சும்மா அந்த இடத்துக்கு வாங்க, அங்கே எது வருதா அதே மாதிரி உங்கள் மேலே போங்க. மேலே கூகுள் மீட்டோட புக் மார்க் இருக்குல்லையா, அதுக்கு போங்க. ஸோ எங்கெல்லாம் அந்த லைட் இண்டிகேஷன் காமிக்குதோ அதெல்லாம் ஆட்டோமேட்டபிள் அண்ட் இன்ட்ராக்டபிள் எலமெண்ட்ஸ் எல்லாமே நீ ஆட்டோமேட் பண்ணலாம். இப்போ அந்த 3 டாட்ஸு கிட்டே போங்க. கண்ட்ரோல் இருக்காது, சரியா? இந்த கண்டெய்னர் தாண்டி கண்ட்ரோல் இருக்காது. ஓகே, க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இந்த இண்டிகேஷன் வர இடமெல்லாம் நீ ஆட்டோமேட் பண்ணலாம். இப்போ இந்த ஃபார்வேர்டு ரிவர்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். அது வந்து பை டிஃபால்ட் சில நேமில் கொடுத்துருவாங்க. ஃப்ரண்ட்டு போகிறது, ரிவர்ஸ் பண்ணுறது, ரெஃப்ரெஷ் பண்ணுறது. அது வந்து இந்த பட்டன்ஸ் யூஸ் பண்ணி பண்ண முடியாது. இப்போ நம்ம போட்டோம் இல்லையா, driver.navigate, அதை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம்.
ஓகே, இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ என்ன பார்த்துட்டு இருந்தோம்? இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக் நம்ம ஆட்டோமேட் பண்ணிவிட்டு பேக் போயிட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். வேறு என்ன பார்க்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம்னா, ஓகே, இப்போ சிம்பிளாக ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னென்ன வெப் எலிமெண்ட்ஸ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கலாம். இப்போ வெங்கடெக்ஸ் சிலது மேபி தெரிஞ்சிருக்காது, அதுக்காக நான் சொல்கிறேன். கொஞ்சம் டைம் ஆகும், அதை மட்டும் நீங்கள் மறுபடியும் ஒரு பாருங்கள். ஓகே, இப்போ நான் அதை மினிமைஸ் பண்ணிக்கிறேன், இதையும் விட்டுறேன், ப்ரௌசருக்குள்ளே வந்துடுறேன். இப்போ ஒரு நியூ டேப் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேயா, என்ன பண்ணலாம்? க்ரோம், ஓகே, நெட்ஃப்ளிக்ஸ் போகலாம். இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் பாருங்கள், என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குன்னு யாராவது சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சதை தெரியாத நான் கைட் பண்ணுறேன். இது என்னது? இதெல்லாம் இது வந்து என்ன எலமெண்ட் நேம்னு சொல்லுங்கள், இதை அப்படியே படிக்காதீங்க. ஓகே, இது வந்து டெக்ஸ்ட்டு, இது வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணியிருப்பாங்க. ஓகேயா, இது வந்து ஒரு பட்டன், ஹேண்ட் ஐக்கன் வருது எனக்கு, மவுஸ் போய்ட்டு ஹேண்ட் வருது பாருங்கள், தெரியுதா? இதுவும் பட்டன். ஓகேயா, இதெல்லாம் இமேஜ். இப்போ நான் இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தேன்னா அது என்ன எலமெண்ட்டு எனக்கு சொல்லும். உங்களுக்கு மாதிரி இங்கே சஃபாரியில் இது இருக்கும் இன்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நான் போய்ட்டு இங்கே மவுஸை வைக்கிறேன், டிவ்க்குள்ளே ரோல் ஜெனரிக் அப்படின்ட்டு இருக்குது. ஓகே, இந்த டிவ்ன்றது டெவலப்பர் டேர்ம்ஸில் வந்து இது சொல்லுவாங்க, டிவிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சம்திங். ஓகே, இதெல்லாமே அவங்க கோடு எழுதுறப்ப யூஸ் பண்ணுவாங்க. என்னென்ன கோடு இந்த பேஜில் HTML ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு இங்கே வரும், ஃபுல் பேஜோட டீட்டெயில்ஸ் வரும் இங்கே. ஓகே, இதெல்லாம் தான் இங்கே இருக்குது. இப்போ நான் மவுஸை மறுபடியும் கொண்டு இங்கே வைக்கிறேன். இது பாருங்கள், H1னா ஹெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. H1, H2, H3 பேஸ்ட் ஆன் சைஸு அப் டு 6 வரைக்கும் இருக்குது. ஸோ ஓகே, க்ரோமில் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், க்ரோமோட செட்டிங்ஸ் பேஜ் வந்துட்டேன். ஓகே, அல்லது கூகுள் சர்ச் போகலாம், என்ன வருதுன்னு. இல்லை இங்கே நெட்ஃப்ளிக்ஸ் போகலாம். என்னாச்சு, நெட்டு ஸ்லோவாக இருக்குது. ஓகே, இது ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிடுச்சு, நான் இங்கேயே சொல்கிறேன். ஓகேங்களா, இப்போ ரைட் கிளிக் பண்ணுறேன். எனக்கு இந்த கூகுள் அப்படின்னு இருக்குல்ல, இது என்னது யாருக்காவது தெரியுதா? இது ஒரு இமேஜில் நிறைய ஃபார்மேட் இருக்குது. ஓகே, PNG, இந்த SVGங்கிற ஒரு ஃபார்மேட் தான், JPEG, JPG. ஓகே, இதெல்லாம் இமேஜ். ஓகே, இந்த ஸ்டைலுங்கிறது CSS எலமெண்ட். இது எல்லாமே எலிஜிபிள். அதாவது இந்த பிளாக் கண்டெய்னர் ஃபுல்லாக இதுலேருந்து இது வரைக்கும். ஓகே, உங்களுக்கு எண்ட் பாயிண்ட்ஸை மார்க் பண்ணுறேன் ஈஸியாக தெரியும். இந்த ஒரு டைம் மட்டும் சொல்லிடுறேன். ஸ்க்ரீன் பாருங்கள், இங்கே ஸ்டார்ட் பண்ணி இந்த எட்ஜ் வரைக்கும் நீங்கள் ஆட்டோமேட் பண்ணலாம். எந்தெந்த எலிமெண்ட் வேணுமோ ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த எட்ஜ். ஓகே, அதே மாதிரி இந்த எட்ஜ், இதுக்குள்ளே இருக்க எல்லாமே ஆக்சஸபிள். இப்போ இது இந்த சைடில் உள்ள இது வந்து டெவலப்பர் விண்டோ, இதை நீ ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி இந்த டாப்பில் எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது. ஓகே, இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். எனர்ஜி நேவிகேஷன் யூஸ் பண்ணி இந்த ஃப்ரண்ட்டு பேக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். என்னாச்சும் ஒயிட் போர்டு போக மாட்டேது. நீ எதுவுமே பண்ண வேண்டாம். ப்ரௌசர் லான்ச் ஆனதுலேருந்து இந்த URL ஹிட் பண்ணுறீங்க இல்லையா, அப்போ இருந்தே இது ஒர்க் ஆகும். google.com எப்போ நீங்கள் கோடில் ஹிட் பண்ணிட்டீங்களோ அப்போ இருந்தே இது வந்து கோடு மூலமாக ஒர்க் ஆகும். பேக், ஃபார்வேர்டு, ரெஃப்ரெஷ், இந்த 3. ஓகே, மற்றபடி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து driver.kitல என்ன கொடுக்கணும், இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் ஆட்டோமேட்டிக்காக டைப் பண்ணிக்கும். ஓகே, நீ மவுஸை கொண்டு வந்து இங்கே கிளிக் பண்ணு ஆட்டோமேஷன்லாம் அது பண்ணாது இந்த பாக்ஸ் வெளியில். அதே மாதிரி இந்த ஸ்டாரு, இந்த எக்ஸ்டென்ஷன் பாரு, இந்த ஏரோ, 3 டாட் எதுவுமே ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, இன்சைடு இது மட்டும் தான் உங்களுக்கு கண்ட்ரோல் இருக்கும். இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே,
இப்போ என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த கூகுள்ன்றது ஒரு H1 டேக், கூகுள்ன்றது இது இமேஜு. இதை பாருங்கள், ஏன்னா வந்து ஆங்கர் டேக் அப்படிம்பாங்க. இது வந்து லிங்க்கு, இதுக்குள்ளே எல்லாமே ஹெச்ரெஃப்னு இருக்கும். ஓகே, ஹெச் ரெஃபரன்ஸாக தான் ஷார்ட்டாக ரெஃப்னு போட்டுருவாங்க. இந்த ஸ்டோருக்குள்ளே இந்த ஸ்டோரோட யூஆர்எல் இங்கே எழுதியிருக்காங்க பெருசாக. இவ்வளோ பெருசாக கொடுத்தா நமக்கு ரீடபுளாக இருக்காது. ஓகே, ஷார்ட்டாக ஸ்டோர் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. இந்த எபோட் மேலே வைக்கணும் பாருங்க, இதுக்குள்ளே ஒரு லிங்க் இருக்கும். எபோட்டுக்கு இந்த லிங்க் இருக்குது, about.google.com. இதுக்குள்ளே போயிட்டே இருக்கும். இப்போ நான் வந்து இன்னொரு டேபில் ஓப்பன் பண்ணுறேன். இதோட கண்டென்ட் எல்லாமே ஒரே வேர்டு எபோட்டுன்றதில் முடிச்சிட்டாங்க. ஓகே, இது வந்து ஆங்கர் டேக், இது வந்து ஹெச் டேக். இங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். அகைன் ஆங்கர் டேக், ஜிமெயிலோட லிங்க்கு கூட்டு போகும். இமேஜஸ், கூகுள் ஃபோட்டோஸ் இமேஜஸ் அது கூட்டு போகும். இது எல்லாமே இமேஜ். இங்கே என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பாருங்கள். இது வந்து எஸ்விஜி, இந்த 9 டாட்ஸ் இருக்குல்லையா, அது லிங்க் கிடையாது, எஸ்விஜி. அதுக்குள்ளே ஒரு இமேஜ் வச்சு அங்கே லிங்க் வச்சுருக்காங்க. ஓகே, அடுத்து இது ப்ரொஃபைல் பிக்சர். இது ஒரு லிங்க்கு, உள்ளே போனீங்கன்னா என்னோடய ப்ரொஃபைல் பிக்சருக்கு இமேஜ் வச்சுருக்காங்க. ஓகே, இது வந்து மவுஸ் ஹோவர் அப்படிம்பாங்க. இப்போ நான் மவுஸை மேலே வச்சாலே அது கண்டென்ட் சொல்லுது பாருங்கள். ஹேண்ட் சிம்பிள் வருது, கண்டென்ட் சொல்லுது, மவுஸ் ஹோவர். ஓகே, இதை கொடுத்தீங்கன்னா உள்ளே நிறையா இதே மாதிரி லிங்க்லாம் வச்சுருப்பாங்க. அந்தந்த கூகுள் ஆப்ஸுக்கு ரீடைரக்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடும். ஓகே, இப்போ நம்ம ஆட்டோமேஷன் அப்போ இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே பேர் என்ன, இது எப்படி என்ன கமெண்ட்டில் கொடுப்போம் அப்படின்னு தெரியணுன்னா இதோட பர்பஸ் என்னன்னு தெரியணும். மவுஸ் ஹோர்னா என்ன, கிளிக்னா என்ன, ட்ராப் டவுன்னா என்ன, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ இது வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ். ஓகே, இப்போ நான் வந்து டெஸ்ட்டு செலனியம் சும்மா டைப் பண்ணுறேன். இது வந்து நம்ம கொடுக்குற யூசர் இன்புட், டெக்ஸ்ட் இன்புட். ஓகே, இதை கொடுத்து நீங்கள் என்ட்ரு தட்டினாலும் ஒர்க் ஆகும், அல்லது இங்கே ஏரோ மார்க் வரும் சம்டைம், அதை கொடுத்தாலும் ஒர்க் ஆகும். ஓகே, பை டிஃபால்ட் ஏஐ சஜஷன்ஸ் வருது, வேறு எனக்கு யூஆர்எல் ரீடைரக்ட் ஆகிடுச்சு அதுவே. ஓகே, சர்ச் ரிசல்ட் பேஸ்ட் ஆன் அதுவே சர்வ் பண்ணி எனக்கு யூஆர்எல் கொடுத்துருச்சு. இந்த விண்டோ எனக்கு வேண்டாம், தனியாக வேணும்னா தனியாகவும் எடுத்துக்கலாம். இப்படி மொபைல் வியூ வேணால் மொபைல் வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் ஐஃபோன் வியூ எப்படி இருக்கும். இந்த ரெஸ்பான்ஸ் டெஸ்ட் எல்லாமே நீங்கள் பண்ணுவீங்க ஐஃபோனில் இந்த வியூவில் இருக்கும். ஓகே, ஸ்டாண்டர்டாக சில டிவைஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ பண்ணலாம். இது வந்து ஃபங்க்ஷனில் பண்ணுவீங்க. நெக்ஸ்ட் லெவல் ஆட்டோமேஷனில் ஆமாம், கிராஸ் ப்ரௌசருக்கு நீங்கள் பண்ணுவீங்க, வேறு டிவைஸ்க்கு எப்படி பண்ணுவீங்க. ஓகே, இப்போ ஐபேடில் எப்படி இருக்குது அப்படி பண்ணலாம், அல்லது கஸ்டமாக ஒரு டிவைஸ் சைஸ் இருக்குது. ஓகே, அதோடைய பிக்சல்ஸ் மென்ஷன் பண்ணி பண்ணலாம். ஹரிசாண்டல் எவ்வளோ, வெர்டிக்கல் எவ்வளோ. வெப்பு மொபைல் டெஸ்டிங், ஃப்ரண்ட் எண்டில் யூஐ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். மொபைலில் இந்த வியூவில் தான் இருக்கும். ஓகே, உங்களுக்கு ஃபாண்ட் சின்னதாக இருக்கும், டாப் டு பாட்டம் நிறைய ஸ்க்ரோல் பண்ணுற மாதிரி வரும். ஓகே, ஏன்னா உங்கள் ஸ்க்ரீன் சைஸ் பேஸ் பண்ணி அது மாறிக்கும். ஓகே, இப்போ நான் மொபைல் எடுத்துட்றேன். இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் மொபைல். ஓகே, இதை நான் எடுத்துட்றேன். இப்போ இந்த விண்டோவே எனக்கு தனியாக வேணும், அல்லது லெஃப்ட் சைடில் வேணும், லெஃப்ட் சைடில் வச்சுக்கலாம். தனியாக வேணால் தனியாக வச்சுக்கலாம். இதை நான் க்ளோஸ் பண்ணுறேன், மறுபடியும் ஓப்பன் பண்ணுறேன். இந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணிட்டு, இதெல்லாம் நீங்கள் மேனுவலாக பண்ணுறது தான். லெஃப்ட் சைடில் வச்சுட்டு ரைட் சைடில் எக்ஸிக்யூஷன் பார்க்கலாம். ஓகே, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் யூ வந்து நீங்கள் வந்து இதை பார்த்துருக்கவே மாட்டீங்க, அல்லது பேசிக்ஸ் பார்த்துட்டு வெளியே வந்திருப்பீங்க. ஃபுல் ஆப்ஷன்ஸ் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்க மாட்டீங்க. இதை வந்து பாட்டம்லேயே வைக்கலாம். இப்படி உங்கள் ரிசல்ட்ஸ் மேலே இருக்கும், இந்த கன்சோல் இந்த டெவ் டூல்ஸ் ஃபுல்லாக கீழே இருக்கும். மொபைல்லையும் வச்சுக்கலாம், பாட்டம் லெஃப்ட்டு ரைட்டு டாப்பு, இல்லை தனி விண்டோவாக வேணும் எனக்கு அப்படின்னாலும் நீங்கள் வச்சுக்கலாம். இதை ஃபுல்லாகவே ஒரு விண்டோவாக எடுத்துக்கலாம். ஓகே, ஃபுல் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்படி இது ஃபுல்லாக இப்படியும் பார்க்கலாம். ஓகே, உங்கள் பேஸ்ட் ஆன் யுவர் நீட் யூ கேன் சி. நான் வந்து ரைட் சைடில் வச்சுருப்பேன், எனக்கு அது ஓகேன்றனால ரைட் சைடு வச்சுருக்கேன். மறுபடியும் இன்சர்ட் போனீங்கன்னா அந்த ஹைடானது வந்துடும். இப்போ நான் வந்துட்டு ரைட்டில் வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம், H1 டேக்ஸ் பார்த்துருக்கோம். H1னா ஹெட்டிங். ஓகே, அடுத்து வேறு என்ன இருக்குது இந்த பேஜில், எல்லா எலிமெண்ட்டையும் சும்மா ரேண்டமாக ஒரு ப்ரௌசர் ஏதோ ஒரு சைட் ஓப்பன் பண்ணி கூகுள் சர்ச்சோ பண்ணிட்டு சொல்கிறேங்க. எது சொல்கிறீங்க, ப்ரௌசர் டேப் சொல்கிறீங்களா? கேட்க மாட்டாங்க, பட் உங்களுக்கு தெரியணும். ஏன்னா ஆட்டோமேஷனில் அதுக்கு என்ன கோடு போடணும்னு உங்களுக்கு தெரியாது. டேக் நேம் என்ன, ஓகே, என்ன கிளாஸ்க்குள்ளே இருக்குது அது உங்களுக்கு தெரியாது. சிஎஸ்எஸோட ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு தெரிஞ்ச இது வந்து சிஎஸ்எஸ்பாங்க. ஓகே, கேஸ்கேட் ஸ்டைல் ஷீட், அதை ஷார்ட்டாக சிஎஸ்எஸ் அப்படிம்பாங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் இந்த கலரிங், இந்த அட்ராக்டிவாக பேக்ரவுண்ட்ஸ் வர்றது, இதெல்லாம் அனிமேஷன் எல்லாம் பண்ணுறாங்க. அந்த எலிமெண்ட்ஸ் நேம் தெரிஞ்சால் தான் நீ ஆட்டோமேஷனில் பண்ண முடியும்.
ஓகே. ஸ்பேனுங்கிறது ஒன் ஆஃப் த எலிமெண்ட் இன்சைட் த டெவ். ஓகே, ஸ்மால் எலிமெண்ட். அதேமாதிரி பேராகிராஃப் இருக்கும். டெக்ஸ்ட்டு வந்து பேராகிராஃபில் போடுவாங்க. ஸ்பேன் இருக்கா, இங்கே ஸ்பேன் எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன வேணுமோ அந்த எலிமெண்ட்டை கிளிக் பண்ணி ஏரோ கொடுத்தா எக்ஸ்பேண்ட் ஆகும். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். இந்த கண்டென்ட் தான் உள்ளே இருக்குது. ஓகே, இதெல்லாம் தெரிஞ்சுங்க. ஜஸ்ட்டு ஒரு தியரி கிளாஸ் மாதிரி ஞாபகம் வச்சுக்கங்க. இதுக்குள்ளே கிளாஸ்க்குள்ளே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். ஓகே, பிஜே பிஜி ஜெட்டின்னு இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே அதோட ஸ்டைல் எழுதியிருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா அதோட ஸ்டைல்லாம் இருக்கும். என்ன கலர் கொடுக்கணும். இப்போ நான் அந்த கலர் மாற்றினா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து கிரே கொடுக்குறேன்னு வைங்க, கிரேன் மாறுதாங்க. ரெட்டு கொடுக்குறேன், ரெட்டாக மாறுது. அதாவது இந்தந்த ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இது ஒர்க் ஆகுது. HTML பேசிக்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் அதை எழுத முடியும். இப்போ நான் வந்து ஆரஞ்சு வச்சிட்றேன். ஹைலைட்டாக தெரியும். ஆரஞ்சு வச்சுட்டேன், அங்கே ஆரஞ்சு மாறிடுச்சு. இப்போ இது வந்து டெம்பரரியாக சேஞ்ச் ஆகிருக்கும். ரெஃப்ரெஷ் பண்ணால் அது போயிடும். ஓகே, உங்கள் லோக்கலில் சேஞ்ச் ஆகிருக்கும். கூகுளோட சர்ச் ஹிஸ்ட்ரியில் அந்த இதெல்லாம் ரெஃப்ரெக்ட் ஆகாது. உங்கள் லோக்கலில் இது ஒர்க் ஆகும். அவ்வளோதான். இதுதானே கேட்குறீங்க? இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். பழைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்துடும். ஓகே, என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கங்க. இது வந்து ஷோ ஹைட் எக்ஸ்பேண்டர் அப்படிம்பாங்க. இதுக்கு நிறைய நேம்ஸ் இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள். இது வந்து ஷோ ஹைட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருப்பாங்க ஜாவா ஸ்கிரிப்டில். இதுக்குள்ளே ஒரு கண்டென்ட் இருக்குது, வாட் இஸ் செலனியம் டெஸ்டிங்குள்ளே. இதை நான் கிளிக் பண்ணால் வரும், மறுபடியும் கிளிக் பண்ணால் போயிடும். பை டிஃபால்ட் இங்கே எழுதி தான் இருக்கும், நம்ம ஸ்க்ரீனுக்கு விசிபிளாக இருக்காது. ஓகே, நீங்கள் கிளிக் பண்ண கைண்ட் ஆஃப் ட்ராப் டவுன் வச்சுக்கோங்க. உங்களுக்கு பேசிக் ட்ராப் டவுன் எக்ஸாம்பிள் வேணும் அப்படின்னா இது வந்து என்னது, ஆங்கர் டேக் லிங்க்கு. கரெக்டாக உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி பார்க்கலாம் இது என்ன அப்படின்னு. ஓகே, ஹிஸ்ட்ரிக்குள்ளே ஒரு லிங்க் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், ஏ, அதுக்குள்ளே ஒரு ஹெட்டிங், அதுக்குள்ளே ஒரு டெஸ்கிரிப்ஷன், அது வந்து டெக்ஸ்ட்டு, செலனியம் ஆட்டோமேட்ஸ் வெப் ப்ரௌசர் இந்த மாதிரி. ஓகே, இவ்வளோ தான். ஒரு வெப்சைட்னு எடுத்திங்கன்னா இதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு படிக்கிறதுக்கு வந்து நான் ஒரு 2-3 வெப்சைட் இருக்குது, எது வேணும் நீங்கள் படிக்கலாம். ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ராகுல் செட்டி அகாடமி, இவருடைய ஆட்டோமேஷன் ப்ராக்டிஸ் சைட் ஒன்று இருக்கும். இது பெஸ்ட் ஒன். ஓகே, பேசிக்ஸ் படிக்கிறதுக்கு. அட்வான்ஸ்க்கு நிறையா இருக்குது, அது அப்புறம் சொல்கிறேன். இப்போ இதை ஓப்பன் பண்ணுறேன் வைங்களேன். இதில் வந்து இவர் ஒரு வெப்சைட்டே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து எல்லா எலிமெண்ட்ஸ் இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. வெப்சைட் URL பாருங்கள், ஆட்டோமேஷன் ப்ராக்டிஸ். இதை நீங்கள் புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் எல்லாமே இருக்கும். பேசிக்காக ஒரு வெப்சைட் நடத்து இதில் இல்லாமல் கண்டிப்பாக ஏதாவது இருக்கும். பண்ணி விட்றேன், பண்ணுறேன். நோட்ஸ்லேயும் உங்களுக்கு ஆட் பண்ணிடுவேன், டோன்ட் வரி. இங்கே கூகுள் மீட்டு இங்கே இருக்குது. எதுங்க புரியல, எந்த வேர்ட் சொல்லுங்கள். இன்ஸ்பெக்டில் பண்ணலாம். இப்போ வந்து நீங்கள் ஹைலைட்டர்னு ஆப்ஷன் இருக்குது, தேர்ட் பார்ட்டி ப்ளகின் போடணும். இப்போ நீங்கள் ட்ராக் பண்ணல ஹைலைட் தானே. இங்கே பாருங்கள், இப்போ நான் இப்படி மவுஸ் வச்சு ட்ராக் பண்ணுறது ஹைலைட் தான். இப்போ மவுஸ் ட்ராக் அண்ட் ட்ராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. மவுஸ் ஆட்டோமேஷன் பண்ணும்போது நீங்கள் அதை படிப்பீங்க. ஓகே, நீ பண்ணலாம். பண்ணலாம் ஜி. இன்ஸ்பெக்ட் கொடுக்கும்போதே உங்களுக்கு ஹைலைட்டில் தான் வரும். இங்கே பாருங்கள், இதை தானே கேட்குறீங்க. எங்கே சொல்கிறீங்க? இப்போ இங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்குது, இதுக்கு என்ன பண்ணுறீங்க? சரி சொல்லுங்கள். ஓகே, தெரியுது. இருக்குங்க. இது வந்து டெம்பரரியாக நீங்கள் பண்ணலாம். ஆட்டோமேஷனுக்குன்னு இது எடுக்க முடியாது. கரெக்டாக இது ப்ரௌசருடைய ப்ராப்பர்ட்டி தானே. ரைட் கிளிக் பண்ணுங்களேன். அந்த ஃபோக்கஸ் எங்கேருந்து எடுத்தீங்க? இது எதோடைய ஃபங்க்ஷனாலிட்டி? க்ரோமோடைய ஃபங்க்ஷனாலிட்டி. ஒவ்வொரு ப்ரௌசரில் சஃபரில் ஒரு மாதிரி இருக்கும், இதில் இருக்கும். இது வேணும்னா தேர்ட் பார்ட்டி எக்ஸ்டென்ஷன்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். ஃபோக்கஸ் பண்ணுறதுக்குன்னே உங்கள் எக்ஸ்டென்ஷன் ஆட் பண்ணுறீங்க இல்லையா, ப்ரௌசர் எக்ஸ்டென்ஷன் பார்த்துருக்கீங்களா? நீங்கள் அதில் நிறைய இருக்குது கூகுள்லேயே. நீ வேணும்னா உங்கள் எண்ணிக்கு நீங்கள் எடுத்துக்கலாம்.
பட் இந்த ஹைலைட் பண்ணி டிஃபால்ட்டாக காமிக்கல, தட் இஸ் மோர் தென் எனஃப். அதனால் நான் எதுவும் சஜஸ்ட் பண்ணலை. அந்த ஏரோ கிளிக் பண்ணி மேலே வச்சாலே எந்த இதுன்னு சொல்லிடும். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி ஃபிக்ஸ்டாக வைக்கணும் அந்த மாதிரி லேர்ன் பண்ணணும், நீங்கள் தேர்ட் பார்ட்டி பிளகின்ஸ் தாராளமாக எடுத்துக்கலாம். தட்ஸ் யுவர் சாய்ஸ். ஓகே ஓகே. இப்போ நான் ஸ்க்ரீன் ரெஸ்யூம் பண்ணிக்கிறேன். என்னோடய ஸ்க்ரீன் வருதா? இப்போ மறுபடியும் நான் க்ரோம் வர்றேன். இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ராகுல் செட்டி அகாடமியோட பேஜ் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன், லிங்க்கும் கொடுத்துருக்கேன். இப்போ இதில் கவனிங்க. இதில் வந்து எதுக்காக இது சொன்னேன் அப்படின்னா, இப்போ ரேடியோ பட்டன் தான் அதுக்கு எக்ஸாம்பிள் இருக்கும், செக் பாக்ஸ் இருக்கும், ட்ராப் டவுனுக்கு இருக்கும். ஓகே, அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்து லைவாக ஒர்க்கும் ஆகும். பட் இதனால் எந்த ஆக்ஷனும் நடக்காது. செலனியம் ப்ராக்டிஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் ஒன்று செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணால் எது நடக்குன்னு எதுவும் நடக்காது, எங்கேயும் ரீடைரக்ட் ஆகாது. ஓகே, இப்போ ஒரு புது டேப் ஓப்பன் பண்ணால் என்ன ஆகும்னா இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும். இப்போ ப்ராக்டிஸ் பேஜில் இருக்குது, இன்னொரு டேப் ஓப்பன் ஆகும் பக்கத்தில். இது எல்லாமே இந்த வெப்சைட்டை நீங்கள் driver.getல பாயிண்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு எக்ஸாம்பிளாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஆல் இன் ஒன் பிளேஸ் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். ஒரே பேஜில் இப்போ நம்ம பேசின எல்லாமே நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, ஸ்விட்ச் விண்டோ, புது விண்டோ ஓப்பன் ஆகும். டேபுக்கும் விண்டோவுக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்துக்குங்க. இது வந்து டேபு, சேம் ப்ரௌசரில் இன்னொரு டேப். ஸ்விட்ச் விண்டோனா இன்னொரு கூகுள் குரோமே எனக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இதுதான். இது எல்லா டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு தெரியணும். ஆல்ரெடி உங்களுக்கு நிறைய இது தெரிஞ்சிருக்கும், தெரியாதெல்லாம் நீங்கள் கவனிச்சு சிலது நான் மிஸ் பண்ணியிருப்போம். இது வந்து டேபிள்ம்பாங்க. ஓகேயா, ஹெட்டர், காலர்ன்ற காலம் இருக்கும். எக்ஸல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா, ஒரு காலம் இருக்கும், ஒரு ரோ இருக்கும், அந்த ஃபார்மெட்டில் டேபிள் இருக்கும். ஓகேயா, இதுக்கு டேக்லாம் என்ன நேம் இருக்குன்னு பாருங்கள். இது ஃபுல்லாக ஒரு டேபிள். ஓகே, நான் மவுஸ் வைக்கிறேன், எனக்கு ஹைலைட் பண்ண பாருங்கள். இது ஃபுல்லாக டேபிள். ஓகே, டேபிளை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், ஏரோ கொடுக்குறேன். டேபிளோட பாடி கண்டென்ட், அந்த வெளியில் உள்ள பார்டர் வந்து டேபிள், அந்த ஆரஞ்சு கலரில் தெரியுது இல்லையா, அது வரைக்கும் பார்டர் இருக்குது, அது ஃபுல்லாக டேபிள். அந்த பார்டர் வர்றது வந்து பாடி கண்டென்ட், இது மட்டும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், என்ன வருதுன்னு பாருங்கள். நிறைய ரோஸ் இருக்குது. ராகுல் செட்டின்றது ஒரு ரோ, அடுத்த ராகுல் செட்டியில் லேன் எஸ்கியூன்றது ஒரு ரோ, அடுத்து ஏபிஎம் செலனியம்ன்றது ஒரு ரோ. இந்த மாதிரி ஒவ்வொரு ரோவாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு தேர்ட் ரோவை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னு வைங்க, அதுக்குள்ளே டி. ஓகே, காலம்குள்ளே இருக்கிற கண்டென்ட், ஒவ்வொரு கண்டென்ட்டாக ஒவ்வொரு செல் இருக்கும். நம்ம எக்ஸல் வந்து செல்லுன்னு சொல்லுவோம், ரோ காலம் செல்லுன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு பாக்ஸையும். இங்கே வந்து டிடி அப்படி மென்ஷன் பண்ணுவாங்க. செல்லுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு செல், லேன் எஸ்கியூல் ஒரு செல், 25ன்றது ஒரு செல். ஓகே, இது மாதிரி மல்டிப்புளாக போய்கிட்டே இருக்கும். பேட்டர்ன் பார்த்துக்குங்க. இப்போ இங்கே நோட் பண்ணுறேன். டேபிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டேபிள் டேக் இருக்கும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா டேபிளோட பாடி இருக்கும், டி பாடி. ஓகே, இதெல்லாம் நீங்கள் மக்கப் பண்ணணும் இல்லை, இன்ஸ்பெக்ட் பண்ணாலும் நீங்கள் பார்த்துடலாம். பாடிக்குள்ளே என்ன இருக்கும், ரோ இருக்கும், மல்டிபிள் ரோஸ் ஆஃப் டேட்டா இருக்கும், டிஆர் இருக்கும். ஓகே, ரோக்குள்ளே பார்த்தீங்கன்னா டேபிள் டேட்டா அல்லது டேபிள் செல். ஓகே, அது வந்து டிடி அப்படி மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் நெக்ஸ்டடாக. இதுக்குள்ளே நீங்கள் டிடிக்குள்ளே ஒரு லிங்க் வைக்கணும், ஒரு யூஆர்எல் பேஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பேஸ் பண்ணலாம். ஓகே, உங்கள் டெவலப்பர்ஸ் வந்து வெப்சைட் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்றதை பொறுத்து. இவங்க வந்து ஃபுல்லாக டெக்ஸ்ட்டு மட்டும்தான் வச்சுருக்காங்க. இதை கிளிக் பண்ண எதுவும் ஆகுமோ ஆகாது, வெறும் டெக்ஸ்ட்டு தான் உள்ள எல்லாமே. டேபிளோட ஃபார்மெட் எப்படின்னு சொல்கிறதுக்காக மட்டும்தான் வச்சுருக்காங்க. சில டேபிள்ஸில் இங்கே லிங்க் இருக்கும். ஓகே, இவ்வளோ தான். டேபிள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ஃபிக்ஸ்டு ஹெட்டர். இங்கே வந்து இந்த டேபிளே ஸ்க்ரோல் ஆகுது ஃபுல்லாக. இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஸ்க்ரோல் பார் இருக்கும். இந்த டேபிளோட ஹெட்டர் ஃபிக்ஸ்டாக இருக்கும், உள்ளே உள்ள கண்டென்ட் ஸ்க்ரோல் ஆகும். ஓகே, இந்த மாதிரியும் டேபிள்ஸ் இருக்கும். இது என்னது, இது டெக்ஸ்ட்டு. ஓகே, இதெல்லாம் டம்மி நம்பர்ஸ். இந்த பேஜ் ப்ராக்டிஸ்க்காக கொடுத்துருக்காங்க. இது எதுவுமே ஒரிஜினல் கிடையாது. 296 இதுங்கிறது எல்லாமே சும்மா ரஃப்பாக கொடுத்துருக்குறது. ஓகே, அடுத்து அலர்ட் மெயினாக தெரிஞ்சுக்கங்க. அலர்ட்னால் ப்ரௌசர் பாப்பப் ஒன்று வரும் இந்த மாதிரி. இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏதாவது ராங்காக எழுதுனீங்கனாலோ அல்லது யூசர் நேம் பாஸ்வேர்ட் தப்பாக போடுறீங்க, அந்த டைமில் அது வரும். நீங்கள் நிறைய இடத்துல நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. இது வந்து அலர்ட் அப்படிம்பாங்க. ஓகே, இப்போ சும்மா ஷிடு இப்படின்னு நான் போடுறேன்னு வைங்க. இதை வந்து இன்புட் பாக்ஸ் கொடுத்துட்டு நான் கன்ஃபார்ம் கொடுத்தேன்னா எனக்கு மேலே அலர்ட்டில் வந்து கன்ஃபர்மேஷன் வரும். ஓகே, கன்ஃபார்ம் ஓகே. சில டைம்லாம் நீங்கள் லாகின் பண்ணும்போது கேட்கும், யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டாக, இதை ஆட்டோ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாமா அப்படின்னா ப்ரௌசரே கேட்கும். அந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் பாப்பப் இது. இது ஓகே கொடுக்கும். ஆனால் இது எதுவுமே லைவாக எந்த ஆக்ஷன் நடக்காது. ப்ராக்டிஸ்க்காக இந்த வெப்சைட் வச்சுருக்காங்க, இதை யூஸ் பண்ணிக்கங்க. இப்போ வந்து சிங்கிள் ரேடியோ செலெக்ஷன். ஓகே, ரேடியோவில் வந்து சிங்கிள் மட்டும்தான் இருக்கும். செக் பாக்ஸில் வந்து மல்டிபிள் இருக்கும். ஓகே,
இங்கே பாருங்கள், 2 எனக்கு செலக்ட் பண்ண முடியுது, 3மே செலக்ட் பண்ண முடியுது, 1 மட்டும் பண்ண முடியுது, அல்லது பண்ணாமலும் இருக்க முடியும். ஓகே, இது வந்து பூலியனில் ஒர்க் ஆகும். பூலியனோட ரிட்டர்ன் டைப் பண்ண யாராவது சொல்லுங்கள். ஜாவாவில் பூலியன் படி கரெக்ட், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். செக் ஆயிருந்தால் ட்ரூ. ஓகே, செக் ஆகலைன்னா ஃபால்ஸ். இப்போ ரேடியோ நம்பர் 1 வந்து ஃபால்ஸ், ரேடியோ நம்பர் 2 ட்ரூ, ரேடியோ 3 வந்து ஃபால்ஸ். ஓகே, இது நீங்கள் அவுட்புட் டைப்பை வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4 பேர் இருக்காங்க. ஓகே, ஒரு கிளாஸில் இப்போ செலக்ட் ஆல் அப்படின்னு கொடுத்தோன்னா ரேஷ்மி, ஐஸ்வர்யா, வெங்கட் 3 பேர் செலக்ட் ஆவீங்க. ஆப்ஷன் 1 2 3 வந்து உங்கள் நேம் வச்சுக்கங்க. ஓகே, செலக்ட் ஆல் ஒரு பட்டன் கொடுத்தா நீங்கள் எல்லாருமே ஆவீங்க. இப்போ நான் செலக்ட் ஆலில் கொடுத்துட்டு ரேஷ்மி மட்டும் டிக் பண்ணிட்டு மற்றதை எடுத்து விட்றேன். ஆட்டோமேட்டிக்காக எனக்கு டீசெலக்ட் ஆயிரும். ஓகே, அதெல்லாம் ரிமைனிங் எல்லாம் இப்போ ரேஷ்மி செலக்ட் பண்ணால் மற்ற 2 பேர் ஃபால்ஸ் ஆயிடுவீங்க. இதோட ரிட்டன் டைப் பூலியன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ட்ராப் டவுன் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் டேட்டா இன் 1 யூனிக் பிளேஸ். ஓகே, இப்போ கண்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்ட்ரின்றது ஒரு கிளாஸு, அதுக்குள்ள நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும் இல்லையா. ஊப்ஸ் கான்செப்ட் இதுக்கு தான் சொன்னேன். நீங்கள் பார்க்குற எல்லா இடத்துலையும் ஊப்ஸ் அப்ளை ஆயிருக்கும். ஓகே, தியரட்டிக்கல் நீங்கள் படித்த ஊப்ஸ் வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ செலக்ட் அப்படின்னு கொடுத்தா பை டிஃபால்ட் நீங்கள் செலக்ட் இருக்கும். ஓகே, பேஜ் ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு இது இருக்கும். ஆப்ஷன் 1 கொடுத்தா என்ன கொடுக்குறீங்களோ அதை மட்டும் சேவ் பண்ணிட்டு மற்ற 2 இக்னோர் பண்ணிடும். இது வந்து ஒன் ஆஃப் த வே ஆஃப் கெட்டிங் டேட்டா. ஓகே, இன்புட் டேட்டா உங்கள் யூசர்லேருந்து வாங்குறது. இது எல்லாமே சிஸ்டம் கொடுக்குறதில்ல. சிஸ்டம் வந்து செலக்ட்னு வச்சு தான் கொடுக்கும். இதெல்லாம் யூசர் இன்புட்ஸ், நம்ம செலக்ட் பண்ணுறது. இப்போ கண்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்தியா, ஆஸ்திரேலியா அண்ட் பாகிஸ்தான் 3 இருக்குன்னு வைங்க. நீங்கள் எதை செலக்ட் பண்ணால் அது மட்டும் தான் வரும் டாப்பில். ஓகே, இது எல்லாமே டெவலப்பர்ஸ் கோட் எழுதியிருப்பாங்க. ஆல்ரெடி உங்களுக்கு லைவில் வந்திருக்கும். இப்போ சஜஷன் கிளாஸ் எக்ஸாம்பிள். ஓகே, என்ன சஜஷன் எழுதி பாருங்கள். இது வந்து பிளேஸ் ஹோல்டர் அப்படிம்பாங்க. இதை வந்து நீங்கள் எதுவுமே எடிட் பண்ண முடியாது. உள்ளே இருக்கிறத நீங்கள் டைப் பண்ண ஆரம்பித்தா ஒன்ஸ் போட்டிங்கன்னா அது மறைஞ்சிரும். கரெக்டாக இப்போ வந்து டெஸ்ட் அப்படின்னு எழுதுறோம்ல, அது மறைஞ்சிரும். ஓகே, இதை பேஸ் பண்ணி சஜஷன் வர மாதிரிலாம் இருக்கும். டி அப்படின்னு போட்டோம்னா எனக்கு சஜஷன் வர மாதிரிலாம் இருக்கும். இப்போ கூகுள் சர்ச் பார்த்தீங்கன்னா சஜஷன் வருது இல்லையா, இது எல்லாத்துக்குமே கோட் எழுதியிருப்பாங்க. சஜஷன் பாக்ஸ் அப்படிம்பாங்க. பாருங்கள், ஆல்ரெடி எனக்கு இதை வந்து செலக்ட் பண்ணால் போதும். நான் கூகுள் டைப் பண்ணல, ஆல்ரெடி இருந்து செலக்ட் பண்ணுறேன். இந்த மாதிரிலாம் எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம வந்து சென்ட் கீஸ் மட்டும் போட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கூகுள் சர்ச்சில் நம்மளே ஒரு வேர்டை கொடுத்து சர்ச் பண்ணி ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்க்க போகிறோம். ஆட்டோமேஷனில் சிம்பிள் ஆட்டோமேஷன். ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள், ஒரு பிரேக் எடுத்துக்கிறேன்.
ஹலோ டீம், ஐம் பேக். ஓகே, இப்போ நம்ம என்ன பேசிகிட்டு இருந்தோம்? கூகுள் சர்ச் ஆட்டோமேஷன் பண்ணலான்னு பேசியிருந்தோம், கரெக்டாக? நல்லா பாருங்கள். ஃபஸ்ட் நான் மேனுவலாக ரன் பண்ணுறேன். யூஆர்எல் போகிறேன், google.co.in. அதான் யூஆர்எல். ஆக்சுவலாக டேரெக்டாக சர்ச்சுக்கு போயிடுறேன். இங்கே சர்ச்சில் வந்து செலனியம் அப்படின்னு கொடுக்கணும். வைங்க, கொடுத்து என்டர். ஓகே, கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு லிங்க்கை நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, இந்த மூணையும் எடுத்து பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு. இதுக்கு நம்ம என்னென்ன தேவை? கூகுளோட யூஆர்எல் வேணும், அந்த கிளிக் பண்ண வேண்டிய எலமெண்ட் வேணும். என்டர் வந்து இப்போதைக்கு நான் மேனுவலாக தட்டி விட்றேன் கீபோர்டில். ஓகே, அது ஒர்க் ஆகும். என்டர் கீபோர்டு ஆப்ரேஷன்ஸ், கீபோர்டில் எல்லா பட்டன்ஸையும் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு ஒரு கிளாஸ் அண்டு மெத்தட் இருக்குது. அது வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் செஷனில் சொல்லிடுறேன். இப்போதைக்கு நான் கூகுள் சர்ச் ஒரு வேல்யூ டைப் பண்ணுறேன், என்டர் தட்டுறேன், நெக்ஸ்ட் பேஜ் லோட் ஆகும். சர்ச் ரிசல்ட்டில் இந்த செலனியம் ஃபஸ்ட் லிங்க்கை நான் கிளிக் பண்ண போகிறேன். ஓகே, இது வரைக்கும் ஆட்டோமேஷன் பார்ப்போம். ஓகே, நல்லா பார்த்துக்குங்க. டெக்ஸ்ட்டை வந்து ஆட்டோமேட் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து வெப் டேபிள். ஓகே, ஃபார்மேட் அப்படின்னு வச்சிடறேன். அடுத்து ஆக்சஸிங் டெக்ஸ்ட் பாக்ஸ். இதுக்கு வந்து சென்ட் கீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, சென்டு கீஸ். நான் சும்மா ஷார்ட்லெட்டில் போடுறேன். அங்கே வந்து கேப்சஸ் மாதிரி பார்த்து போடணும். செலனியமில் 2 வேர்டு வந்து எப்படி நம்ம போடுவோம், இது எப்படி எழுதுவீங்க செலனியம் ஒரு ஜாவா பெர்ஸ்பெக்டிவில்? எஸ்ஸு கேப்ஸ் போடுவோம். செகண்ட் வேர்டுனா கீஸ், அதையும் கேப்ஸ் போடுவோம். இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. தனித்தனி வேர்ட்ஸ் வந்து மெர்ஜ் பண்ணி எழுதுறீங்க அப்படின்னா அது எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் ஆகணும். நெக்ஸ்ட் வேர்டு வந்து கேபிட்டல் லெட்டரில் ஸ்டார்ட் ஆகணும். இங்கே ஸ்பேஸ் விடுறது அல்லது ஹைஃபன் போடுறது இது எதுவுமே கூடாது. ஓகே, ஒரே வேர்டாக இருந்தால் அது ரீட் பண்ணும். இந்த சஜஷன்ஸ் உங்களுக்கு சில நேமே கொடுக்கும். சில நேரத்தில் நீங்கள் வேரியபிள் நேம் வைக்கும்போது, கிளாஸ் நேம் மெத்தட் நேம்லாம் கரெக்டாக கொடுக்கும்போது பார்த்துக்கங்க. இப்போ சென்ட் கீஸ் கொடுக்குறோன்னா அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஸ்ட்ரிங் ஃபார்மெட்டில் இப்படி கொடுத்து பேரண்டைஸ்க்குள்ளே ஸ்ட்ரிங் ஃபார்மெட் அப்படி டபுள் கோட்ஸ் போடுவோம். நீ என்ன கொடுக்குறீங்களோ அதை டெக்ஸ்ட்டாக எடுத்துக்கும். ஓகேயா, சரி, நான் இதை வந்து செலனியம்னே கொடுக்குறேன். ஏன்னா கூகுள் சர்ச்சில் செலனியம் தான் பண்ண போகிறோம். ஓகே, செலனியம் கொடுக்குறேன். கொடுத்து என்டர் தட்டுறேன்னு வைங்க. நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு செலனியம் லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அடுத்து ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணணும். ஓகே, ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணுறதுக்கு செலனியமில் லிங்க் டெக்ஸ்ட் அப்படின்னு இருக்குது. இதுக்கு வந்து லிங்க் டெக்ஸ்ட். ஓகே, டி கேப்ஸு, எல்லும் கேப்ஸு, 2 வேர்டு. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு சஜஷன்ஸ்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்து ப்ரௌசர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? சூப்பர். driver.quit குவிட்டு கொடுத்து டபுள் பேரந்தசிஸ் எந்த ஒரு மெத்தட், இது வந்து மெத்தட் கரெக்டாக குவிட் மெத்தட், அதனால் டபுள் பேரந்தசிஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம். வெயிட் டைம் வேணுன்னா மேனுவலாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு ஒரு வெயிட் டைம் பாருங்கள், thread.sleep ஃபார் லேர்னிங் பர்பஸ். ஓகே, அதோட அட்வான்ஸ்டாக எஃபெக்டிவான வெயிட்ஸ்லாம் இருக்குது. வெயிட்டுக்கு வந்து தனி செஷன் இருக்குது, கீபோர்டு கண்ட்ரோல்ஸ் தனி செஷன் இருக்குது. ஓகே, அப்போ நீங்கள் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம கூகுள் சர்ச் பண்ணுறோம், என்டர் கீ மேனுவலாக தட்ட போகிறோம், ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணுறோம். ஓகே, சஜஷனில் கூகுள் சஜஷனில் வர ஒரு லிங்க்கை ஃபஸ்ட் லிங்க் கிளிக் பண்ணி உள்ளே போக போகிறோம். ப்ரௌசர் க்ளோஸ் பண்ணலாம். கோட் அடிக்கலாமா? இப்போ ஏரியா பார்த்துச்சு, அப்படியே அப்ளை பண்ணலாம். இப்போ நான் இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதிலேயே பண்ணால் உங்களுக்கு மெஸியாக இருக்கும். கேட்குதா? ஹலோ, யாராவது அன்மியூட்டில் இருக்கீங்களா?
ஹலோ ஹலோ டீம், சாரி பவர் கட் ஆகிடுச்சிங்க. பேக்கப் இன்டர்நெட் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, மறுபடியும் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். கேட்குதுங்களா? ஓகே, நம்ம பிளான் பண்ணது என்ன? கூகுள் சர்ச் பண்ணுறோம், மேனுவலாக ஒரு வேர்டு அடிக்கிறோம், என்ட்ரு தட்டுறோம், ஃபஸ்ட்டு வர லிங்கை கிளிக் பண்ணுறோம், க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, நெக்லீஸ் போய்க்கலாம். நான் இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன், இதிலே பண்ண மெஸ்ஸியாக இருக்கும். இப்போ ஓப்பன் கூகுள் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு கேப்ஸு கூகுளோட லெட்டர் கேப்ஸு, பப்ளிக் மெத்தட் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் இப்போதைக்கு. ஓகே, என்ன பண்ணலாம்? வெப் டிரைவர் சஃபாரிலே க்ரோம்லேயே ரன் பண்ணுறேன். ஓகே, டிரைவர் ஈக்குவல் டு நியூ க்ரோம் டிரைவர். இப்போ ஆட்டோமேட்டிக்காக அது இம்போர்ட் ஆகிக்கும். நான் கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுக்குறேன், என்ட்ரு தட்டுறேன். லைன் நம்பர் 4 பாருங்கள், ஆகிக்கும். ஓகே, இப்போ டிரைவர் ஆக்சஸ் பண்ணலாம். டாட் கெட்டு கொடுக்குறேன், இல்லை நேவிகேட் கொடுத்து நீங்கள் கொடுக்கலாம், ஸ்ட்ரிங்காக எல்லாம் ஒன்று தான். டிரைவர் டாட் கெட் டூவில் கூகுளோட இதை பேஸ் பண்ணிக்க வேண்டியதான். google.co.in HTTP அட்ரஸ், ஃபுல் அட்ரஸோடு நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். அடுத்து கூகுள் சர்ச் வரும். சர்ச்சுடைய எக்ஸ்பாத்தை எடுக்கணும். இப்போதைக்கு மேனுவல் எக்ஸ்பாத் எடுக்க சொல்கிறேன். அடுத்து கஸ்டம் எக்ஸ்பாத் எழுதுறது. ஓகே, அதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். ஜஸ்ட்டு ரைட் கிளிக், இன்ஸ்பெக்ட். யாரோ ஒருத்தர் அன்மியூட்டில் இருக்கீங்களா? ஓகே, யாரோ ஒருத்தர் அன்மியூட்டில் இருங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு இந்த பேஜ் வந்துடும். இதுக்கப்புறம் இன்ஸ்பெக்ட் ஏரோ, இந்த டெக்ஸ்ட் ஏரியா இருக்கு இல்லையா, இதை அப்படியே கிளிக் பண்ணிக்கிறேன். இதனோட எக்ஸ்பாத் எடுத்துக்கலாம். ஒன்று ரைட் கிளிக் பண்ணி அந்த எலிமெண்ட்டை காப்பி பண்ணி காப்பி கொடுத்து காப்பி எக்ஸ்பாத் கொடுத்தீங்கன்னா மேனுவலாக இப்படி எக்ஸ்பாத் எடுத்துக்கலாம். ஓகே, ஆக்சுவலாக பர்மிசிபிள் வே கிடையாது. ஃபார் ப்ராக்டிஸ் பர்பஸ் இப்போதைக்கு எடுத்துக்கலாம். இப்போ இதை கண்ட்ரோல் F கொடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிங்கன்னா இந்த எலிமெண்ட் தான் அதுவே ஹைலைட் பண்ணும். 1 of 1. ஓகே, இந்த பேஜில் ஒரே ஒரு எலிமெண்ட் இருக்குது. இதுக்கு ஒரு ஐடி இருக்குது. அந்த ஐடி வந்து APJFQB. ஓகே, ஐடின்றது எப்போயுமே காமன். எக்ஸாம்பிள், இந்த கூகுள் மீட்டோட ஐடியா எடுத்துக்கங்க. நம்ம கூகுள் மீட் இருக்கு இல்லையா, இது வந்து யூனிக், வேறு யாருக்குமே வராது. கூகுள் ஜென்ரேட் பண்ணிடுச்சு. IFQCECEOPA இருக்கு இல்லையா, இது வந்து நம்மளுடைய டீமுக்கான சேனல், வேறு யாருக்குமே வருது, யூனிக். நம்ம டெய்லியுமே இதில் தான் மீட்டிங் ஜாயின் பண்ணுறோம். நம்ம URL எதுவுமே சேஞ்ச் பண்ணுறதில்ல. புக் மார்க் பண்ணிட்டு இதை டெய்லி கிளிக் பண்ணி உள்ளே வந்துடுறோம். கரெக்டாக வேறு ஒரு பர்சன் ஆக்சஸ் பண்ணால் இதுக்குள்ளே வராது. அவங்களுக்கு இந்த லிங்க் சஜஷனில் இருக்காது. இது வந்து யூனிக். இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னால் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர். ஓகே, ஸ்கூல் காலேஜில் உங்கள் ரெஜிஸ்டர் நம்பர் பாருங்கள், அல்லது ஆஃபீஸில் உங்கள் எம்ப்ளாயி ஐடி. ஒருத்தர் எம்ப்ளாயி ஐடி இன்னொருத்தருக்கு இருக்காது. கரெக்டாக இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் இருக்கீங்க, ஒர்க் பண்ணுறீங்க, குவிட் பண்ணுறீங்க, மறுபடியும் போய்ட்டு இதே ஆஃபீஸில் வந்து சேர்ந்தீங்கன்னா அதே ஐடி தான். உங்களுடைய ஐடென்டிஃபிகேஷன், பயோமெட்ரிக் எல்லாத்துக்குமே ஒரு இதில் மேப் பண்ணியிருப்பாங்க. ஒரு ஐடி தான் யூனிக். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஐடி பேஸ் பண்ணி எக்ஸ்பாத் எடுத்திங்கன்னா அது ஒன்று தான் இருக்கும். இந்த பேஜில் எவ்வளோ கூகுள் சர்ச் டெக்ஸ்ட் பாக்ஸ் இருந்தாலும் சரி, இந்த ஐடிக்கு இந்த ஒரு பாக்ஸ் தான். ஓகே, ஸோ ஐடி வச்சிங்கன்னா டேரெக்டாக நீங்கள் எடுத்துடலாம். இதை வந்து நீங்கள் டைப் பண்ணல, சிஸ்டமே உங்களுக்கு கொடுத்துருக்கு. இப்போ நான் ரைட் கிளிக் பண்ணுறேன், காப்பி கொடுக்குறேன், காப்பி எக்ஸ்பாத் கொடுக்குறேன். அது சும்மா எங்கேயாவது பேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் இது வருது அப்படின்னு. இந்த ஐடி தான் நான் காப்பி பண்ணது. ஓகே, ஸ்டார் அப்படின்னு போட்டால் ஹோல் எலிமெண்ட், இந்த பேஜில் எல்லா எலிமெண்ட்டையும் எடுத்துக்க அப்படின்னு அர்த்தம். ஓகே, இப்போ டிவ் அப்படின்னு போட்டால் டிவ்வை மட்டும் சர்ச் பண்ணும். இப்போ நமக்கு 0ன்னு வரணும். இதை நான் இங்கே போடுறேன். டிவ்வுக்குள்ளே இல்லை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. 0ன்னு வந்துருச்சு. கரெக்டாக இது வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல. இந்த பேஜில் எம்டியாக வெளியிலேருந்து பார்க்கும்போது ஓவரால் எலிமெண்ட்டில் ஒரு ஐடி இருக்குது. அந்த ஐடி இந்த டெக்ஸ்ட் பாக்ஸை டெனோட் பண்ணுது. இதை வச்சு நீங்கள் கொடுக்கலாம், அல்லது டெக்ஸ்ட் பாக்ஸை வச்சு நீங்கள் எழுதலாம். டெக்ஸ்ட் ஏரியா அப்படின்னு கொடுத்தீங்கனாலே எத்தனை டெக்ஸ்ட் ஏரியா இருக்குது அப்படின்னு வரும். இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன், எனக்கு திரும்ப யூஸ் பண்ணுவோம். ஃபுல்லாக டெலிட் பண்ணிடுறேன். டபுள் ஸ்லாஷ் போட்டு தான் இங்கே டேகை மென்ஷன் பண்ணுவோம். ஓகே, அந்த டிவ்வு, ஸ்டைலு, வேறு என்ன, இந்த ஃபார்மு, இது எல்லாமே ஒரு எலமெண்ட். ஓகே, வெப் எலமெண்ட், இது எல்லாமே நான் டேகை வந்து டெக்ஸ்ட் பாக்ஸில் தான் சொல்லுவோம். சாரி, பேக் ஸ்லாஷ் போட்டு தான் சொல்லுவோம். இப்போ ஸ்லாஷ் போட்டு நான் டெக்ஸ்ட் ஏரியான்னு கொடுத்தேன்னா மொத்தம் 2 டெக்ஸ்ட் ஏரியா இருக்குது. 2 வருது ரிசல்ட்டில், ஒன்று ஹைட் ஆகிருக்கு. ஓகே, ஸோ எதுன்னு எனக்கு தெரியாது. இப்போ டிவ் ஸ்பேன் கொடுத்தீங்கன்னா நிறைய ஸ்பேன் இருக்கும், எந்த ஸ்பேன்னு தெரியாது.
பாருங்கள் 168 ஸ்பேன் இருக்குது இந்த பேஜுக்குள்ளே, இந்த கூகுள் சர்ச் எம்டி பேஜுக்குள்ளே. நமக்கு விசிபிளாக எவ்வளோ தெரியுது? கம்மியான கண்டென்ட் தான் தெரியுது, ஆனால் நிறைய இருக்குது. 168 ஹிடனில் இருக்குது. ஓகேயா, இதை கொடுத்தீங்கன்னா எதுவும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஓகேயா, ஆனால் இந்த ஸ்பேனுக்கு ஒரு ஐடி இருக்கு இல்லையா, இந்த ஐடி நான் எடுத்தேன்னா இதோட ஸ்பேன் KHJMFனு 1 ஆஃப் 1 வந்துடும். ஓகே, இப்போ நான் ஐடி பேஸ் பண்ணி எடுக்கிறேன்னு வைங்களேன், காப்பி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் பேஸ்ட் பண்ணுறேன், இந்த ஸ்பேன் அப்படின்னு சொல்லி இதை எடுத்துக்கும். ஓகே, இப்படி தான் எக்ஸ்போர்ட் வந்து சிஸ்டம் கொடுக்குறது எடுக்கிறது. இப்போ நம்ம டெக்ஸ்ட் ஏரியாவுக்கு வந்துடுவோம், எக்ஸ்போர்ட் எடுத்துக்கலாம். இதை பேஸ்ட் பண்ணி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணிக்கலாம். இந்த இது வந்து டிஃபால்ட்டாக இருக்காது. ஓகே, நீங்கள் உள்ளே எங்கேயா கிளிக் பண்ணி Ctrl F கொடுத்தா மட்டும்தான் வரும், இல்லாட்டி இது ஹைடில் இருக்கும் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் செக் பண்ணுறதுக்கு. ஓகே, நான் பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா இல்லையானு இங்கே 1 ஆஃப் 1 வரணும் எப்போயுமே, ஞாபகம் வச்சுக்கேன். எந்த எலிமெண்ட் ஆட்டோ பண்ணுறீங்களோ அடுத்து டெக்ஸ்ட் பாக்ஸை எடுத்துக்கங்க, அவ்வளோதான். இப்போ டெக்ஸ்ட் பாக்ஸ் எழுதுறதுக்கு இன்புட் கொடுக்குறதுக்கு என்ன பண்ணணும்? சென்ட் கீஸ் கொடுக்கணும். ஓகே, அதுக்கு முன்னாடி எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ்பார்ஸை நம்ம எழுத போகிறோம். இதுக்கு ஒரு இது இருக்குது, நோட் பண்ணிக்கங்க. ஜென்ரல் கோடு இதை நீங்கள் மக்கப் கூட பண்ணிக்கங்க. ஓகே, டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை எக்ஸ்பார்ட் இப்படின்னு வரும். ப்ராக்கெட் சஜஷன்லாம் உங்கள் சிஸ்டம்லேயே வந்துடும். ஓகே, எக்ஸ்பார்ட் கொடுத்து அந்த எக்ஸ்பார்ட் என்னவோ அது இங்கே போடுவீங்க, சம் எக்ஸ்பார்ட். ஓகே, எந்த ஐடி கடைசியாக செமிகோலன் இதை போட்டிங்கன்னா அதை ஃபைண்ட் பண்ணிடும். இப்போ நம்ம கோடில் எழுதலாம், டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை, இங்கே இருக்கா, ஃபைண்ட் எலிமெண்ட் பைன்னு போட்டு பி வந்து கேப்ஸ் வரும். ஓகே, ஒவ்வொரு நியூ வேர்டும் கேப்ஸில் தான் வரும். இங்கே பி போட்டால் அதே சஜஷனில் வரும். இங்கே பாருங்கள், ப்ராக்கெட்டுக்குள்ளே பை ஓப்பன் கியூஎஸ் செலனியம் ஃபஸ்ட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து டாட் வைங்க. எக்ஸ்பார்ட் வச்சு எழுதுறீங்களா, ஐடி வச்சு எழுதுறீங்களா, எல்லாம் வரும். இப்போ நம்ம எக்ஸ்பார்ட் எடுத்துருக்கோம். ஓகே, எக்ஸ்பார்ட் இங்கே இருக்கு பாருங்கள். ஓகே, எக்ஸ்பார்ட்டுக்கு உள்ளே எப்போ போட்டாலும் நம்ம ஸ்ட்ரிங் தான் போடுவோம். ஸ்ட்ரிங்குக்கு வந்து டபுள் கோட்ஸ், லைன் நம்பர் 12 எப்படி மென்ஷன் பண்ணிக்குமோ அதே மாதிரி உள்ள டபுள் கோட்ஸில் நீங்கள் காப்பி பண்ணது அப்படியே போட்டுருங்க. லாஸ்ட்டில் செமிகோலன். நல்லா பாருங்கள், எந்த ப்ராக்கெட் எதோட கன்ஃபியூஸ் ஆகிக்கிங்க. இந்த ப்ராக்கெட் லாஸ்ட்டில் முடியுது, எக்ஸ்பார்ட்டோட ப்ராக்கெட் இங்கே ஆரம்பிச்சு இங்கே முடியுது. ஓகே, டோட்டலாக 2 இருக்குது, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இப்போ இதை எடுத்தாச்சு. இது வந்து எதை ரிட்டர்ன் பண்ணும்? ஒரு வெப் எலிமெண்ட்டை ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, எதை ரிட்டர்ன் பண்ணுதோ அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன போடணும்? வெப் எலிமெண்ட்டுன்னு போட்டு ஸ்டோர் பண்ணிக்கணும். வெப் எலிமெண்ட்டு ஒரு இன்டர்ஃபேஸ் ஃபஸ்ட் செகஷன்லேயே வரும். இதுக்கு ஒரு நேம் வைங்க, சர்ச் பாக்ஸ். ஓகே, இது நீங்கள் வைக்கிற நேம் தான். ஓகே, அதை டெலிட் பண்ணிட்டேன். இங்கே இடத்துல ஒரு ஸ்பேஸ் வந்து விட்டுறேன். பாருங்கள், இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம எழுதிட்டோம். இது என்ன ரிட்டர்ன் பண்ணுது? இங்கே மவுஸை மேலே வச்சா போதும், அதுவே சொல்லிடும் வெப் எலிமெண்ட். அப்போ வெப் எலிமெண்ட்னு வச்சுட்டேன், அதை ஸ்டோர் பண்ணிட்டேன். இந்த வெப் எலிமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிக்கும், லைன் நம்பர் 5. ஓகே, ஸ்மாலில் போட்டால் ஒர்க் ஆகாது, ஏன்னா இது இன்டர்ஃபேஸ் கரெக்டாக நேம் கொடுக்கும். ஓகே, ஸ்மாலில் போட்டால் ஒர்க் ஆகாது. இப்போ ஒரு சஜஷன் வருது, லைன் நம்பர் 15 என்னது? anyone? hello, ஜி யாராவது கி. இப்போ லைன் நம்பர் 15 ஒரு சஜஷன் சொல்லிகிட்டு இருக்கு எல்லோ கலரில், அது என்னன்னு பாருங்கள். சர்ச் பாக்ஸ் வந்து நான் இப்போ நேம் வச்சுருக்கேன், டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட்னு எடுத்துட்டேன். ஒரு சஜஷன் இப்போ சொல்லுது. இதோட மீனிங் என்ன? நான் ஓசி மேலே வச்சுட்டேன். நான் க்ரியேட் பண்ணிட்டேன், இன்னும் யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணிடலாமா? அதான் இதெல்லாம் பேசிக் ஜாவா நீங்கள் பண்ணதான். வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டு யூஸ் பண்ணீங்கன்னா எல்லோ லைட் வார்னிங் வரும் இல்லையா, அதே தான். சர்ச் பாக்ஸ் டாட் இன்புட் கொடுக்குறதுக்கு என்னது? சென்ட் கீஸ். கரெக்டாக இங்கே நோட்டில் பார்த்தோம் இல்லையா, சென்ட் கீஸ் கொடுத்து என்ன கொடுக்குறீங்களோ அதை அடிக்கும். இங்கே நான் வந்து சர்ச்சில் கூகுள் சர்ச்சில் சில நேம் கொடுக்க போகிறேன். ஸோ அதை அப்படியே எழுதிட்டேன், இது சேவ் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம்.
நான் ப்ரௌசர் க்ளோஸில் எதுவும் சொல்லலை. ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணுறோம், வெயிட் டைமில் எதுவும் இல்லை, டேரெக்டாக சர்ச் பாக்ஸை ஆக்சஸ் பண்ணுறோம், செலனியம் டைப் பண்ணுறோம், என்னதுன்னு பார்த்துருவோம். ஓகே, சர்ச் வந்துட்டு எதுவுமே நடக்காமல் இருக்குது. இந்த எலிமெண்ட்டை மறுபடியும் செக் பண்ணுவோம். இன்னும் முடியல, ரன் ஆகிட்டு தான் இருக்குதுங்க. சர்ச் ஆகிருக்கு. எனக்கு லேட்டாக வருது, சரிங்களா? இன்னொரு ரன் பண்ணுறேன். இங்கே வந்து கமெண்ட் எப்படி போடுவோம்? ஐ மீன் system.print. சாரி, இந்த சஜஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சம்டைம் கீழே வரும், அதை நீ ஒரி பண்ணிக்க வேண்டாம். ஓகே, எனக்கு டெஸ்ட் அவுட் பாருங்கள், இந்த இடத்துல வருது. இப்போ சம்டைம் ஃபஸ்ட்லேயே வரும், அதை நீ ஒரி பண்ணிக்க வேண்டாம். நீ எவ்வளோக்குள்ள மேக்ஸிமம் டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக வந்துடும். கீவேர்டு என்டர் அப்படின்னு எழுதிக்கிறேன் சும்மா. அடுத்து நான் மேனுவலாக என்ட்ரு தட்டுறேன். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச்சில் இந்த இடத்துல ஒரு பட்டன் வச்சுருப்பாங்க. இப்போ அது இல்லை. சர்ச்சுன்னு ஒரு பட்டன் இருக்கும், சப்மிட்னு ஒன்று இருக்கும். நீங்கள் கொடுத்துட்டு சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணுவீங்க. இப்போலாம் ஜஸ்ட் என்ட்ரு தட்டினாலே வர மாதிரி இருக்குது. அந்த பட்டனை தூக்கிட்டாங்க. ஸோ மேனுவலாக கீபோர்டில் என்ட்ரு தட்டுறேன். எனக்கு லோட் ஆகுது. அடுத்த பேஜ் சேம் டேபில் இதோட சர்ச் ரிசல்ட் வரும். அடுத்து இதனோட எக்ஸ்பாத் எடுத்து இதை கிளிக் பண்ண வேண்டியதுதான். ஓகே, அப்படி இந்த ஆட்டோமேஷனையும் முடிச்சுட்டு ரன் பண்ணி பார்த்துருவோம் ஒரே தான். ஏன் இந்த பேஜே வந்துட்டுருக்குன்னு தெரில. ஒன்று பண்ணுங்கள், எனக்கு இந்த எரர் பேஜ் போக மாட்டேங்குது. உங்களுடைய ஆட்டோமேஷனில் கண்டிப்பாக பண்ணலாம். அதுக்கப்புறம் அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு கோடு என்னென்னு. ஸ்க்ரீன் யாராவது ஷேர் பண்ணுங்கள். இந்த கோடு நான் காப்பி பண்ணுறேன், காப்பி பண்ணி இதில் போடுறேன் சேட்டில். இது நீங்கள் கண்டிப்பாக பண்ணுங்கள், எக்ஸிக்யூஷன் பார்த்துருவோம். ரெண்டாவது என் சிஸ்டமும் ஸ்லோவாக இருக்குது. நீங்கள் யாராவது ஷேர் பண்ணுங்க சொல்கிறேன். எனிஒன்? ஐஸ்வர்யா, வெங்கட் யாராவது ஷேர் பண்ணுறீங்களா? ஓகே, ஓகே. யூடியூப் போகிற வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கீங்க. ஓகே, சரி. யூடியூப்லேயும் சர்ச் பாக்ஸ் இருக்கணும், அங்கே என்ட்ரி பண்ணி பார்க்கலாம். கூகுளே பண்ணணும் இல்லை, யூடியூப் வரைக்கும் ரன் பண்ணுங்க, ஒர்க்கு பார்த்துருவோம். இப்போ உள்ள வரைக்கும் ரன் பண்ணுங்க. இல்லை, இதை நீ கமெண்ட்டில் வாங்கி சொல்கிறேன், நீ போட வேண்டாம், யூடியூபே ரன் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு யூடியூப் வரைக்கும் வாங்க, நான் சர்ச் பாக்ஸ் சொல்கிறேன். ஏன்னா சர்ச் பாக்ஸோடைய எக்ஸ்பார்ட் நீங்கள் எடுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்துக்கலாம். இது ரன் ஆகட்டும். ரன் கொடுத்துட்டீங்களா? ஓகே ஓகே. ஓகேயா, அப்படியே ரைட் கிளிக் பண்ணி இங்கேயே எடுத்துடலாம். அந்த சர்ச்சுக்கிட்ட மவுஸை கொண்டு வாங்க, எலிமெண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு வெப் எலிமெண்ட் இன்ஸ்பெக்டரை கிளிக் பண்ணிவிட்டு இன்ஸ்பெக்டர் ஃபஸ்ட்டு ஐக்கன்
இல்லை ப்ரோ, அந்த இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் ஏரோ இருக்கு இல்லையா, டெவ் டூல்ஸ் ஓப்பன் ஆனது, அதை கிளிக் பண்ணிட்டு மவுஸ் வைங்க, ஹைலைட் ஆகும். உங்களுக்கு இன்புட் பாக்ஸ் இருக்குது. ஓகேயா, நல்லா பாருங்கள். டிவ்வுக்குள்ளே ஃபார்மு, அதுக்குள்ளே இன்புட். ஓகேயா, இப்போ இதுக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்பாத் காப்பி பண்ணி சொல்கிறேன். இன்னொரு மெத்தட் இருக்குது, அதுவும் இப்போயே சொல்லிடுறேன். காப்பி எக்ஸ்பாத். இருங்க, இதை மறுபடியும் கண்ட்ரோல் எஃப் கொடுங்க. அங்கேயே கிளிக் பண்ணி அந்த இன்புட் மேலே சும்மா கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் எஃப் கொடுங்க. உள்ளேயே, ஆமாம், அதை பேஸ்ட் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு 1 வரணும். வந்திருக்கா? எந்த இடத்த ஹைலைட் பண்ணுது? மறுபடியும் மவுஸ் அது மேலே வைங்க. எந்த ஏரியா நீங்கள் செலக்ட் பண்ணிங்களோ அது காமிச்சிருச்சு. ஓகேயா, இப்போ இந்த இடத்துல நீங்கள் கொடுக்குற இன்புட் வரணும். அப்போ என்ன கோடு எழுதணும்? கோடுக்கோங்க. இதை வந்து ஒரு வெப் எலிமெண்ட்டில் ஸ்டோர் பண்ணிக்கங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸி, மறுபடியும் ரீயூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் லைனில் வெப் எலிமெண்ட்டுன்னு போடுங்க. இல்லை, ஃபஸ்ட் நீங்கள் இதை மட்டும் போடுங்களேன். டிரைவர் டாட் போடுங்க. நெக்ஸ்ட் லைனில் லைன் நம்பர் 13. டிரைவர் டாட் ஃபைண்டுன்னு அடிங்க, அங்கே வரும் எலிமெண்ட். இருக்குங்க. ஃபஸ்ட் உள்ளது அப்படியே என்ட்ரு பண்ணுங்கள். டபுள் கோட்ஸ். இல்லை ஃபைண்ட் எலிமெண்ட்டுக்கு அப்புறம் பை கொடுங்க. இன்னொரு ப்ராக்கெட் ஓப்பன் ஆகும். இதை தூக்கி விடுங்க. இல்லை ஃபைண்ட் எலிமெண்ட் பைனே ஒன்று சஜஸ்ட் ஆகிருக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்லேருந்து வாங்க. அதான் இதுலேருந்தே பை கொடுங்க. கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுங்க. இப்போ எக்ஸ்பாத் வருதா? கீழே பாருங்கள், ஸ்ட்ரிங் எக்ஸ்பாத் எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணுங்கள். இது ஸ்ட்ரிங் கரெக்டாக. ஸோ டபுள் கோட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக நீங்களே போடுங்க. அந்த டபுள் கோட்ஸ்குள்ளே பேஸ்ட் பண்ணுங்கள். எக்ஸ்பாத் வந்துருச்சு. ஓகேயா, ஏன் ப்ராக்கெட்டு மிஸ் ஆகுது? இந்த ப்ராக்கெட் வரணும் கரெக்டாக. எரர் வருது பாருங்கள். அங்கே வரும் பைக்கு முன்னாடி ஒரு ப்ராக்கெட் இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அது எண்டு. எக்ஸ்பாத்துக்கு அப்புறம் இருக்கிற ப்ராக்கெட் உள்ளே இருக்கிறது. ஓகேயா, 2 ப்ராக்கெட் கரெக்டாக க்ளோஸ் பண்ணிக்கங்க. ஓகே, இப்போ அந்த ஃபைண்ட் எலிமெண்ட் இருக்குல்லையா, அது மேலே மவுஸை ஹோவர் பண்ணுங்கள். இதோட ரிட்டர்ன் டைப் பண்ண வெப் எலிமெண்ட். ஓகேயா, இப்போ லைன் நம்பர் 15 சும்மா ஒரு ஸ்ட்ரிங்கை சேவ் பண்ணுங்கள். சொல்கிறேன், எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ இன்ட் ஐ அப்படின்னு போடுங்க. இன்ட் ஐ இன்டீஜர் 10. சும்மா ஏதோ நம்பர் போடுங்க. போட்டு செமிகோலன் வைங்க. இப்போ இந்த 10 ஹோவர் பண்ணுங்கள். ஹோவர் கிளிக் பண்ணாங்க. ஹோவர் வேறு எங்கேயாவது போய்ட்டு மறுபடியும் வாங்க. அந்த 10 ஹோவர் பண்ணுங்கள். சஜஷன் வரமாட்டேது உங்கள் எடிட்டரில். இட்ஸ் ஓகே. இப்போ சொல்லிடுறேன் பாருங்கள். இந்த 10ங்கிறது இன்டீஜர். ஓகே, அதனால் நம்பருங்கனால இன்டீஜரில் சேவ் பண்ணிட்டீங்க. இதோட ரிட்டர்ன் டைப் வந்து இன்டீஜர். ஓகே, இப்போ ஒரு ஸ்ட்ரிங்கு கொடுங்களாங்க. 10 தூக்கிட்டு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்தா என்ன ஆகும்? ஒர்க் ஆகுமா? ஸ்ட்ரிங் டபுள் கோட்ஸ் கொடுங்க. ஆக்சுவலாக ஸ்ட்ரிங் சின்டாக்ஸ் கரெக்டு, டபுள் கோட்ஸ்லாம் கொடுக்குறீங்க. ஆனால் இன்டீஜரில் ஸ்டோர் பண்ணால் என்ன ஆகும்? அது என்ன சொல்லுது பாருங்கள் சஜஷன். சேஞ்ச் டைப் டு ஸ்ட்ரிங்கு. ஓகேயா, அந்த சேஞ்ச் டைப் டு ஸ்ட்ரிங்கை கிளிக் பண்ணுங்கள், அதுவே மாற்றிக்கும். இப்போ லைன் நம்பர் 14 ஒரு இன்டீஜரில் ஸ்டோர் பண்ணுங்கள், என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஒரு இன்டீஜரில் ஸ்டோர் பண்ணுங்கள். அந்த ஃபுல் லைனையும் அப்படியே எடுத்து ஒரு இன்டீஜரில் ஸ்டோர் பண்ணால் என்ன ஆகுன்னு பாருங்கள். நீங்கள் காப்பியில் முன்னாடி அப்படியே முன்னாடி போட்டுங்க, அவ்வளோதான். இன்டீஜர்னு போட்டு ஒரு வேரியபிள் வைங்க. இன்டீஜர் சும்மா ஏன்னு வைங்களேன். ஏ போட்டு ஈக்குவல் போடுங்க. என்ன வருது? அந்த அந்த ஃபைண்ட் எலிமெண்ட் மேலே மறுபடியும் வைங்க. ஃபைண்ட் எலிமெண்ட் இருக்குல்லையா, அது மேலே வைங்க. இது வந்து வெப் எலிமெண்ட், அதனால் ஏல ஸ்டோர் பண்ண முடியாது கரெக்டாக, அதனால் மாற்ற சொல்லுது. ஸோ அந்த இன்ட்டை தூக்கிட்டு வெப் எலிமெண்ட்டுன்னு போடுங்க, வந்துடும். வெப் எலிமெண்ட்டை இம்போர்ட் பண்ணணும். ஓகே, அது ஆட்டோமேட்டிக்காக ஆகும்.
வெப் ஈன்னு போடுங்க, அங்கேயே வந்துடும், சஜஷனில் வரும். இன்டர்ஃபேஸ் ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் கொடுத்துருங்க. லைன் நம்பர் 5 பாருங்கள். ஓகே, இந்த வெப் எலிமெண்ட்டுக்கு நீங்கள் ஏன்னு வச்சுட்டீங்க. இந்த ஏக்குள்ளே என்ன இருக்குது, அந்த யூடியூபுடைய சர்ச் பாக்ஸ் நீங்கள் எடுத்தீங்க இல்லையா, அதோடைய டெக்ஸ்ட் பாக்ஸ் ரெடியாக இருக்குது டைப் பண்ணுறதுக்கு. இப்போ நீ ஏ டாட்டுன்னு போட்டு ஆக்சஸ் பண்ண அது ஆயிக்கும் கரெக்டாக. இப்போ லைன் நம்பர் 12 வந்து நல்லா பாருங்கள், சாரி 13, வெப் டிரைவர் ஈக்குவல் டு க்ரோம் டிரைவர்னு போட்டிங்க. அப்போ ஒவ்வொரு டைம் நீ க்ரோம் டிரைவர்னு போடல, வெறும் டிரைவர்னு போட்டாலே ஆக்டிவேட் ஆகிக்கும் கரெக்டாக. 14 வந்து டிரைவர்னு போட்டு உள்ளே போயிட்டீங்க. அதே மாதிரி 15 வந்து நீங்கள் யூடியூபோட சர்ச் பாக்ஸ்க்கு ஏன்னு பேர் வச்சு வெப் எலிமெண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் அதை ஆக்சஸ் பண்ணால் என்ன பண்ணும், அவ்வளோதான். ஏ டாட்டுன்னு போட்டு என்ன கொடுக்குறீங்களோ சென்ட் கீஸில் அது பிரிண்ட் ஆகிக்கும். ஓகே, அதை போடுறீங்களா. லைன் நம்பர் 16 டெலிட் பண்ணிக்கலாம், நீங்கள் இல்லை கமெண்ட்டில் கூட வச்சுக்கலாம். இப்போ ஏ டாட் சென்ட் கீஸுங்கிறது நீ கொடுக்குற டெக்ஸ்ட் பாக்ஸ் இன்புட். ஓகே, எப்போயுமே அதை ஞாபகம் வச்சுங்க. அங்கேயே வரும், எஸ்ன்னு போடுங்க, இ ஒரு 2-3 லெட்டர் டைப் பண்ணுங்கள், வந்துடும். அப்படியே என்ட்ரு அடிங்க. இது வந்து ஸ்ட்ரிங்கு கரெக்டாக. ஸோ டபுள் கோட்ஸ் கொடுத்து யூடியூப்பில் என்ன சர்ச் பண்ண நினைக்கிறீங்களோ அதை போடுங்க. என்ன மிஸ் ஆகுதுங்க? ஓகே, சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுங்கள். நீங்கள் மேனுவலாக என்ன பண்ணுறீங்களோ அதை கவனமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே, சாங்ஸ் டைப் ஆயிடுச்சு. இப்போ நீ ஃபஸ்ட் சஜஷன் கிளிக் பண்ணோம் அப்படின்னா சாங்ஸ் கிளிக் பண்ணலாம், அல்லது என்ட்ரு தட்டினீங்கனாலும் ஒர்க் ஆகும். ஓகே, அடுத்து நீங்கள் உள்ளே வர ஆப்ஷன்ஸில் இப்படி 1 by 1 கிளிக் பண்ணி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இவ்வளோதான் ஆட்டோமேஷன். இப்போ குறைஞ்சிருங்க. ஓகே, இது வந்து பேசிக் ஆட்டோமேஷன். இதே விண்டோவை மேக்ஸிமைஸ் பண்ணுங்கள். இப்போ நான் ஒன்று சொல்கிறது வந்து, நான் டெய்லி பண்ணுற கிளாஸ் வந்து இனிமேல் பேரலாக இப்படியே நீங்கள் ஒர்க் பண்ணி பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், போர் அடிக்காது. ஓகே, இப்போ இதே விண்டோவை நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணுங்கள், சேம் கோடு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்கள் ஆட்டோமேஷன் ப்ரௌசர் எப்படி இருக்குது அதை காமிங்க. லாஸ்ட்டு க்ரோம் ஓப்பன் ஆனது இதுதானே, இது ஃபுல் ஸ்க்ரீன் ஆகிருக்கா, ஆகலை. நீங்கள் வந்து மேக்ஸிமைஸ் போடுங்க பார்ப்போம். மேக்ஸிமைஸ் போட்டு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள், இந்த சாங்ஸ் போயிடும் கரெக்டாக. இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணால் என்ன ஆகும், நீங்கள் டைப் பண்ண சாங்ஸ் போகும். இல்லை ப்ரௌசர் வாங்க, நீங்கள் டைப் பண்ணிட்டீங்க, எதுவுமே நீங்கள் ஹிட் பண்ணல, மேக்ஸிமைஸ் ரெஃப்ரெஷ் பண்ணால் என்ன ஆகும், போயிடுமா. பை டிஃபால்ட்டாக யூடியூப் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வரும். இதை அப்படியே ஆட்டோமேஷனில் பண்ணுங்கள். இப்போ ஆப்ஷன் வந்து எக்ஸ்ட்ரா 2 பண்ண போகிறீங்க, மேக்ஸிமைஸு, ரெஃப்ரெஷ்ஷு, அப்புறம் ப்ரௌசர் க்ளோஸ் பண்ண போகிறீங்க. பண்ணுறீங்களா? நல்லா பாருங்கள், நீங்கள் எதை ஆக்டிவேட் பண்ணியோ எதை டார்கெட் பண்ணுறீங்களோ அதை தான் கொடுக்கணும். இப்போ ஏன்றது என்னது, அந்த யூடியூபோட டெக்ஸ்ட் பாக்ஸு. நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ண போகிறதுன்றது மொத்த ப்ரௌசரையும் கரெக்டாக. ப்ரௌசர் மேக்ஸிமைஸ் பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருந்தேன், ஓகே, அந்த ஏவை தூக்குங்க. ஏ வந்து அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் மட்டும்தான் கரெக்டாக. லைன் நம்பர் 15 டெக்ஸ்ட் பாக்ஸ்க்குள்ள என்ன பண்ணாலும் ஏ போடலாம். ப்ரௌசரே மேக்ஸிமைஸ் பண்ணணுன்னா டிரைவர் டாட் ஒரு நிமிஷருங்க, டிரைவர் டாட் நேவிகேட் கொடுங்க, நேவிகேட் கொடுங்க, என்ட்ரு, டாட் கொடுங்க. என்னென்னு வருது, விண்டோ டாட் மேக்ஸிமைஸ்னு வரும், அந்த இடத்த கண்டுபிடிங்க. டாட் கொடுங்க, என்னென்னு வருது, இது இல்லை, டிரைவர் டாட் மேனேஜ் கொடுங்க. என்டர், டாட் விண்டோ வருதா பாருங்கள், டபிள்யூ மேனேஜ் டாட் விண்டோ போடுங்க. டாட் மேக்ஸிமைஸ் மினிமைஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, மேக்ஸிமைஸ் செமிகோலன் போட்டுருங்க. இப்போ ஒரு 3 செகண்ட் வெயிட் பண்ண வைங்க ப்ரௌசரை. அதுக்கு என்ன பண்ணுவீங்க,
ம் த்ரெட் டாட் ஸ்லீப். ஓகே, நீங்கள் கண்ட்ரோல் சஜஷன் கொடுத்துங்க. நீங்கள் எதுவுமே டைப் பண்ண 2 த்ரெட் அடித்தா போதும். ஃபஸ்ட்டு வர்றது என்டர் டாட் ஸ்லீப்புக்கு 8 எஸ் கேபிட்டல் அதுவே வரும். அதை கொடுங்க. இல்லை எஸ் ஸ்மால் தான். அதை கொடுங்க. நீங்கள் கொடுக்குறது தான். செமிகோலன் கொடுங்க. இப்போ ஒரு இன்டரப்டட் எக்ஸெப்ஷன் வரும். அது போகணும் என்ன பண்ணணும், ஒன்று மேனுவலாக நீங்கள் கிளாஸ் மேலே கோட் அடிக்கணும், இல்லாட்டி ஆட் டிக்ளரேஷன் கொடுக்கணும். அந்த த்ரெட்டு மேலே வைங்க. அதான் எங்கே வச்சாலும் அதுதான் வரும். அந்த லைன் ஃபுல்லாக ஒரே எரர் தான். இப்போ இந்த எரர் போயிடுச்சு. 4 செகண்ட் வெயிட் பண்ணணும். அடுத்து ப்ரௌசரை வந்து மினிமைஸ் பண்ணுறீங்க, மறுபடியும் அதை பண்ணுங்கள். அடுத்து மறுபடியும் ஒரு 4 செகண்ட் வெயிட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுங்க. 2 செகண்ட் போதும் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. இதெல்லாம் நீங்கள் அந்த கோட் அப்படியே காப்பி பண்ணி ரீயூஸ் பண்ண கற்றுக்குங்க ஃபாஸ்ட்டாக. ஓகே, ஒவ்வொரு டைமுக்கு டைப் பண்ணால் டைம் ஆகும். ப்ராக்டிஸ் பர்பஸ்க்கு ஓகே. ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணணும், நீங்கள் அப்படி ரீயூஸ் பண்ணிக்கங்க. 2 செகண்ட் போதும். அப்போ என்ன பண்ணணும், மாற்றிடுங்க. கொடுக்கலாம். 2 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு க்ளோஸ் ஆகிரும். இருங்க, ஃபஸ்ட்லேருந்து படித்து பாருங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரௌசர் லான்ச் பண்ணுறீங்க, யூடியூப் போகுது, சாங்ஸ்ன்னு டைப் பண்ணுறீங்க. அடுத்து மேக்ஸிமைஸ் பண்ணுறீங்க, ஒன்றும் ஆகாது. மினிமைஸ் பண்ணுறீங்க, அப்போயும் ஒன்றும் ஆகாது. அப்புறம் ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு குட் பண்ணுங்களா. ரெஃப்ரெஷ் பண்ண சாங்ஸுங்கிட்ட ஆட்டோமேட்டிக்காக போயிடும். கரெக்டாக நெக்ஸ்ட்டு குவிட் பண்ண என்னன்னு பார்ப்போம். இப்படி மேனுவலாக பண்ண எல்லாமே நடக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்குங்க. ரெஃப்ரெஷ்க்கு எது வரும், நேவிகேட் வரும். ஓகே, ரெஃப்ரெஷ்ஷு ஃபார்வேர்டு பேக்கு மூணுக்குமே நேவிகேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. டாட் அங்கேயே வரும் உங்களுக்கு. அவ்வளோ 6 போட்டிங்கன்னா எல்லாம் வந்துடும். ஒரு ஓகே, அதுவே ஒரு செகண்டில் அதுவே பண்ணிடும். ரன் பண்ணலாமா, சேவ் பண்ணுங்கள். இருங்க சாங்ஸு ஓகே பண்ணுங்கள். மேக்ஸிமைஸ் ஆகிருக்கு. 4 செகண்ட் வெயிட் பண்ணி ரெஃப்ரெஷ் ஆனதே தெரில, ஸ்பீட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் வெயிட் டைம் ஆட் பண்ணுங்கள். கரெக்டாக வெயிட் டைம் ஆட் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் ஒரு 2 செகண்ட் கேப் விடுங்க. ஓகே 6 செகண்ட்ஸ். ஓகே, ரெஃப்ரெஷ்க்கு அப்புறம் ஒரு 6 செகண்ட் வைங்க. நமக்கு தெரியறதுக்காக இது ஆக்சுவலாக த்ரெட் டாட் ஸ்லீப் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது ஸ்டாண்டர்ட் கோடிங்கில். ஓகே, நம்ம ப்ராக்டிஸ்க்காக பார்த்துக்கிறதுக்காக வச்சுக்கிறோம். இருங்க, பழைய ப்ரௌசரெல்லாம் க்ளோஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி ஓப்பன் ஆன எல்லாத்தையும். ஓகே, ரன் பண்ணுங்க ஜி. மேக்ஸிமைஸ், மினிமைஸ், க்ளோஸ். ஆமாம். உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆச்சு அந்த மாதிரி வேணும்னு கேட்குறீங்களா? அது வராது. இது வந்து அந்த மைனஸ் ஐக்கன் இருக்கு இல்லையா மேலே உங்கள் ப்ரௌசரில், அதை கிளிக் பண்ணால் என்ன ஆகுதோ அதை அப்படியே பண்ணிடும். இப்போ இந்த மைனஸ் கிளிக் பண்ணுங்களேன், அந்த மினிமைஸ் அது. ஓகே, சரி, அந்த மினிமைஸை கமெண்ட் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் ஆகிறது எப்படி நம்ம பார்த்துக்கலாம். அது ஸ்க்ரீன் ஃபாஸ்ட்டாக போயிடுது. இப்போ அந்த 4 செகண்டையும் கவுண்ட் பண்ணிடுங்க. டோட்டலாக 6 செகண்ட் மட்டும் போதும். ரன் பண்ணுங்கள். சிக்ஸ் செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணுது. மேக்ஸிமைஸ் டைப்பிங்கு, வெயிட் டைம், ரெஃப்ரெஷ், க்ளோஸ் அதுவே ஆகணும். ஓகே,
ஆயிடுச்சு. உங்களுக்கு இதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் நடக்கிறது செக் பண்ணணும் அப்படின்னா கமெண்ட்டில் நீங்கள் போட்டு செக் பண்ணிக்கலாம். ஓகே, சிஸ்டமில் டவுட்டில் ஒவ்வொரு இதுக்கும் நீங்கள் ஸ்டெப் வச்சு இதெல்லாம் ஒர்க் ஆகுதா. ஏன்னா எந்த லைன் கோட் ரீட் ஆகிருக்குன்னு தெரியும், அதுக்காக வச்சுக்கலாம். இது இப்போ நம்ம பண்ணது எல்லாமே பேசிக் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, ரெப்ரஸ் பண்ணுறது, ஃபார்வேர்ட் பேக் போகிறது, ஒரு URL கிளிக் பண்ணி போகிறது, இன்புட் பாக்ஸில் சென்ட் கீஸ் கொடுத்து டைப் பண்ணுறது. ஓகே, இது எல்லாமே பேசிக்ஸ். இன்னும் ஒரு செட் ஆஃப் பேசிக் க்ளாஸ் இருக்குது. ஓகே, அதை முடிச்சுட்டு அட்வான்ஸ் கிளாஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் போக ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு வந்து நான் அந்த ஒரு புக் மார்க் பண்ண சொல்லி லிங்க் கொடுத்தேன் இல்லையா, அந்த லிங்க் ஓப்பன் பண்ணுங்கள். சேட்டில் இருக்குது, கையோட புக் மார்க் பண்ணுங்கள். அதை அப்படியே இன்னும் புக் மார்க் பண்ணிவிட்டு இன்னொரு டேப்பில் ஓப்பன் பண்ணுங்கள். அந்த rahulshettyacademy.com. அதை ஏன் சொன்னேன்னா, நீங்கள் ஒன்றா இப்போ சென்ட் கீஸ்க்கு இப்போ யூடியூப் எடுத்தீங்க இல்லையா, கூகுள் யூடியூப்லாம், அது எல்லாமே கலெக்டிவாக அவரே வச்சுருப்பார், அந்த வெப்சைட்டில் இருக்கும். நான் லேர்ன் பண்ணுறதுக்கு இதாக யூஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இப்போ லேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கீழே வாங்களேன், பேசிக்காக எல்லாமே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம பண்ண எல்லாத்துக்குமே இருக்கும். நியூ டேப் ஓப்பன் பண்ணுறதுக்கு, மவுஸுக்கும் இருக்குது, ஐ ஃப்ரேம்ஸ்க்கு இருக்குது. இதெல்லாம் நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம், மவுஸு கீபோர்டுக்கெல்லாம். ஓகே, இது வரைக்கும் உள்ளது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பேசிக்ஸ் வந்து ஒரு 10 டைம்ஸ் 20 டைம்ஸ் எவ்வளோ வேணும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்க, நல்லா ஸ்ட்ராங் ஆகிக்கிங்க இதில். அப்போ தான் நெக்ஸ்ட் செஷன்ஸ் உங்களுக்கு பிக்கப் பண்ண முடியும். ஏன்னா இப்போ நம்ம பண்ணது எல்லாமே ஒரு லைன் ஆஃப் கோடு தான், ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அட்வான்ஸ் போக போக. ஸோ நீங்கள் ஸ்பீட் ஆகணுன்னா இதை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க. நீங்களே ஒரு டாஸ்க் சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் சொல்கிறது டெய்லி நான் தான் சொல்லிட்டுருக்கேன், நீங்களே ஒரு டாஸ்க் சஜஸ்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி பண்ணால் இது லேர்ன் பண்ணுறது ஈஸியாக சொல்லுங்கள், அதை நான் சொல்லிடுறேன். இது வரைக்கும் எடுத்த செஷன்ஸ்க்கு வந்து ஆட்டோமேஷன், செலனியம் பேசிக் கான்செப்ட்ஸ்க்கு வந்து என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் போடலாம் நீங்களே ஒரு சஜஷன் சொல்லுங்கள். எனி1 அதை 3 பேர் பண்ணிவிட்டு வாங்க. எனி1, எனி வெப்சைட், இது உங்கள் சாய்ஸ். இப்போ நம்ம சொன்ன எல்லாமே கவர் ஆகணும். நீங்களே ஒரு எக்ஸாம்பிள் எனக்கு டாஸ்க் பண்ணிவிட்டு வரணும். என்னென்னு நீங்களே சாய்ஸ் பண்ணி சொல்லுங்கள், இந்த செஷன்லேயே சொல்லிடுங்க. நாளைக்கு செஷனில் அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு போய்க்கலாம். ஐஸ்வர்யா, ரேஷ்மி இல்லையா? ஓகே, அதான் ஜி. அதுக்கு ஏதாவது வெப்சைட் சஜஷன், என்ன மாதிரி என்ன ஆர்டரில் பண்ணலாம். இப்போ நான் டாஸ்க் வந்து நான் சொன்னேன் இல்லையா, சாங்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள், ப்ரௌசரை மேக்ஸிமைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. அந்த டாஸ்க்கே நீங்களே சொல்லுங்கன்றேன். 2 பேரும் காமனாக ஒன்று சொல்லிட்டு அதை பண்ணிட்டு வாங்கன்னு சொல்ல வரேன். யுவர் சாய்ஸ். அதான் ப்ரோ, எதனால ஓகே தான், நீங்களே சஜஸ்ட் பண்ணுங்கள். டெய்லி நானே சொல்லிட்டுருக்கேன்ல, நான் வந்து ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் பண்ணுங்கள், நீங்கள் சொல்கிறதே நான் பார்க்கலாம், அதுக்காக கேட்குறேன். சரி, கூகுள் மீட்டே போகிறீங்களா? கூகுள் மீட் லான்ச் பண்ணுங்கள். நம்மளோட கூகுள் மீட் இருக்கு இல்லையா, இதே பேஜுக்கு வாங்க. வந்துட்டு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பட்டன் கிளிக் பண்ணுறீங்க. ஓகே, நாளைக்கு மீட்டிங் வந்து நீங்கள் ஆட்டோமேஷன் ஸ்டார்ட் பண்ணி உள்ளே வாங்க. ஓகேயா? இருங்க, இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணலாம் சொல்கிறேன். இந்த ஸ்டெப் அப்படியே சொல்கிறேன் பாருங்கள், 1 by 1 சொல்கிறேன். இதை அப்படியே பண்ணிட்டு வாங்க. கூகுள் மீட் லிங்க் புக் மார்க் பண்ணிக்கிறீங்களா? அந்த புக் மார்க் பண்ணதை கிளிக் பண்ணுங்களேன் சொல்கிறேன். ஓகே, இருங்க, அதை கிளிக் பண்ண வேண்டாம். அந்த OPI வரைக்கும் தான் நம்ம லிங்க் கரெக்டாக, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கு, அதை விட்டுருங்க. google.meet.com IFQ OPI இருக்கு இல்லையா, அது வரைக்கும் driver.getல போடுவீங்க. கரெக்டாக driver.getல அதை போட்டுருவீங்க. அடுத்து என்ன பண்ணுவீங்க, இந்த கேமரா மைக்கில் பை டிஃபால்ட் ஆனில் இருக்கும், அது வந்து ஆஃப் பண்ணுவீங்க. அப்போ என்ன பண்ணணும், இதோட எக்ஸ்பாத் எடுப்பீங்க. கரெக்டாக அந்த வீடியோ அல்லது மைக்கு வந்து ரைட் கிளிக் பண்ணுங்கள். இது இமேஜ் கரெக்டாக, இதோட எக்ஸ்பாத் எடுப்பீங்க. ஆமாம், எங்கே ரைட் கிளிக் பண்ணுறீங்களோ அங்கே வரும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஃபோக்கஸை கிளிக் பண்ணி வந்துக்கலாம். அந்த ஃபோக்கஸை கிளிக் பண்ணுங்கள், பை டிஃபால்ட் உங்களுக்கு இங்கே வந்துடும். அப்படி இல்லைன்னா ஃபோக்கஸை கிளிக் பண்ணிங்க, அவ்வளோதான். அந்த டிவ்வு, அந்த உள்ள மைக் எதை வேணால் கிளிக் பண்ணலாம். அப்படியே எக்ஸ்பாத்தை காப்பி பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அந்த எக்ஸ்பாத்தாக வருதான்னு செக் பண்ணணும். இதை எப்படி வெரிஃபை பண்ணுவீங்க,
கண்ட்ரோல் F கொடுத்து கொடுங்க. அது பை டிஃபால்ட் ஹைட்டில் இருக்கும். கண்ட்ரோல் F கொடுங்க. இங்கே போடுங்க. ஓகே, இது பெரிய எக்ஸ்போர்ட் தான் இருக்குது. ஓகே, இப்போதைக்கு யூஸ் பண்ணுங்கள், லேர்னிங் தானே. இதை எடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்க, இன்னொரு கிளாஸ் க்ரியேட் பண்ணணும். ஓப்பன் கூகுள் மீட் அப்படின்னு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி அங்கே கோட் அடிக்கணும். இதிலேயே பண்ணிங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஓகேயா. அடுத்து அதே மாதிரி வீடியோ கேமரா ஆஃப் பண்ணணும். ஓகேயா. பண்ணிவிட்டு ப்ரௌசர் பர்மிஷனாக உங்களுக்கு கேட்கும் அலோவ் பண்ணணுமா அப்படின்னு. அதை வந்து மேனுவலாக நீங்களே கொடுத்துருங்க. அது வந்து ப்ரௌசரே கேட்குறது. ஓகேயா. ஒன்றுக்கும் ஒரு 3 செகண்ட் ஆர் 5 செகண்ட் கேப் வச்சுக்கோங்க, வெயிட் டைம். இப்போ இந்த மவுஸை கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு அலோவ்னு சொல்லி ப்ரௌசரே ஒரு பாப்அப் கேட்கும். கரெக்டாக ஆடியோ பர்மிஷன் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கும். ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் வந்து நீங்கள் மேனுவலாக மவுஸில் கிளிக் பண்ணிடுங்க, ஆட்டோமேஷன் பண்ண வேண்டாம். அதே மாதிரி வீடியோ கேமரா பண்ணிவிட்டு இங்கே ஸ்விட்ச் கியர் சம்திங் ஒரு பட்டன் இருக்கும் ஜாயின் பண்ணுறதுக்கு. கரெக்டாக அதே மாதிரி அதோட எக்ஸ்போர்ட் எடுப்பீங்க. மொத்தம் 3 எக்ஸ்போர்ட் எடுக்கணும். நீங்கள் ஆடியோ வீடியோ ஆஃப் பண்ணுவீங்க, ஸ்விட்ச் கியர் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க, மீட்டிங் ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகும். ஓகே. நீ கீபோர்டு டேரெக்டாக அடிச்சிக்கலாம், அது ஒர்க் ஆகும். ஓகே, சென்ட் கீஸ் கொடுக்கும்போது அடிக்கிறது தானே, ஒர்க் ஆகும். இப்போதைக்கு மேனுவலாக படிங்க. ஆட்டோமேஷனில் அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. கீபோர்டில் இப்போ Ctrl+C Ctrl+Vலாம் கீபோர்டில் பண்ணுறோம் இல்லையா, அதையே செலனிமில் பண்ணுறதுக்குலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது நெக்ஸ்ட் செஷன்ஸ்லாம் ஃபர்தராக நம்ம பார்ப்போம். நாளைக்கு இதை பண்ணிவிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க. ஏன்னா மீட்டிங்குள்ளே வந்துட்டு சேம் மீட்டிங்கில் ஜாயின் பண்ண முடியாது. கரெக்டாக நம்ம மீட்டிங் லிங்க் தானே கொடுத்துருக்கேன். நாளைக்கு செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுக்குள்ளேயே நீங்கள் மறுபடியும் வர முடியாது. ஸோ நீங்கள் ஒரு வாட்டி பண்ணிவிட்டு கோடையும் அவுட்புட்டையும் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எனக்கு தனியாக வச்சுட்டு நாளைக்கு வந்து காமிங்க. பண்ணுறீங்களா? ஓகே ஐஸ்வர்யா.